Hey singers, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Blood of Youthல லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஆன்ஷி கிட்ட உங்க அம்மாவை பாக்குறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருப்பாங்க. அதனால ஷென்ஜன் கிட்ட வந்துட்டு நிறைய பெர்ஃப்யூம் கொடுத்து இதுல ஏதாவது உங்களுக்கு பெர்ஃப்யூம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இது என்னோட கலெக்ஷன் அப்படின்னு. அதுக்கு ஷென்ஜிங்கும் 6வது இளவரசரே எதுக்காக திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோவும் தான்சி சிட்டில இப்ப 2 சைடு இருக்கு, நீங்க எந்த சைடு எடுக்கிறீங்கன்னு ஷென்ஜினும் என்னால சூஸ் பண்ண முடியுமான்னு கேட்க ஹீரோவும் ஆமா இது போர்க்களம், ஏதாவது ஒரு பக்கம் தான் வின் பண்ணும், அதனால நீங்க நியூட்ரலா இருந்து வேஸ்ட்னு. ஷென்ஜினும் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கெல்லாம் எந்த சைடுமே எடுக்க கூடாது, அரசர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அரசர் கூட இருக்கக்கூடிய 5 யுனக்குமே அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கல்லறையில தான் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன்னோட அப்பா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை உனக்கு தெரியும் தானே, அதனால எனக்கு ரொம்ப டைம் எல்லாம் கிடையாது, அதனால என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத வேஸ்ட்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க நீங்க என் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கல்லறையில ஃபுல்லா உட்கார்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்றது தானே ஆசைன்னு. ஷென்ஜினும் என்ன ஆசையா இருந்தா என்ன, நான் யுனக்கா வந்துட்டேன், அதுவும் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டேன், சோ நான் ஆசைப்படுறதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஒருவேளை நான் அரசனானே அப்படின்னா கண்டிப்பா உங்களை மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ளாடி ஃப்ரீயா போறதுக்கு அலோவ் பண்ணுவேன், நீங்க கல்லறையில இருந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ஷென்ஜினும் இது ஜயசூகி அப்படின்ற நேம்லயான்னு கேட்க இல்ல ஜயசி அப்படின்ற நேம்ல, நீங்க என்ன நம்பினா மட்டும் போதும், கண்டிப்பா என்னால பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஷென்ஜினும் எதுக்காக என்ன நீ சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, என்கிட்ட எதுக்காக இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோவும் உங்களை மட்டும் தான் நான் நம்பிட்டு இருக்கேன், சின்ன வயசுல இருந்து நீங்க எப்பவுமே கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கீங்க, இப்ப கூட ஆன்ஷிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஷென்ஜினுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஆன்ஷியை பத்தி தான் ஏதோ ஹெல்ப் கேட்க வரான் அப்படின்னு. சோ என்ன ஹெல்ப் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இங்க கட் பண்ணா யூ பேஸ்மெண்ட்டுக்கு வரான், அங்க யூஜியை அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் சொல்றாங்களா, யூஜியும் என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக என்ன எங்க பிடிச்சு வச்சிருக்க, மிங்சு எங்க அப்படின்னு கேக்குறாங்க. யூ நான் மிங்சு கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், ஒருவேளை யூஜியை நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா என்னோட ட்ரக் டெஸ்ட்டுக்கு நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு. உடனே அக்செப்ட் பண்ணிட்டான்னு. யூஜியும் இல்ல அவன் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாங்களா. யூவும் ஒருவேளை அவன் அக்செப்ட் பண்ணாம இருந்தா அப்படின்னா இந்நேரத்துக்கு நீ உயிரோடியே இருந்திருக்க மாட்டேன், உன்னை நான் கொன்றிருப்பேன் அப்படின்றாங்க. யூஜியும் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நாங்க ட்ரக் டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கவே இல்லை, எங்களை வச்சு நீ ட்ரக் டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூவும் ரொம்ப ஆடாத, நீ ஒரு கொலைக்காரி மட்டும்தான், கொலைக்காரியை பத்தி எல்லாம் இந்த உலகம் ரொம்ப பெருசாலாம் கவலைப்படாது, உன்னை எல்லாரும் மறந்தே போயிருப்பாங்க, நீ உயிரோடு இருக்கியா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க, அதனால அமைதியாயிரு, அட்லீஸ்ட் நான் உன்னை உயிரோடியாச்சும் வச்சிருக்கேனே அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா பேசிட்டான். சோ இவன் சீக்கிரட்டா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது மட்டும் தெரியுது. இந்த பக்கம் ஆன்ஷி யுனக் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய யுனக் கூட பேலஸ்க்குள்ள என்டர் ஆக ட்ரை பண்றாங்களா. அப்ப பேலஸ்ல இருக்க காவலாளிகள் நிக்க வச்சுட்டு நாங்க பாடி செக்அப் பண்ணதுக்கு அப்புறமா தான் உள்ள அனுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்ஷிக்கு ஐயோ இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு இருக்கும்போது ஷென்ஜின் அங்க வந்துட்டாங்க. நான் தான் இவங்க எல்லாரையுமே வர சொன்னேன், அதனால இவங்களை செக் பண்ண வேண்டாம் உள்ள விடுங்க அப்படின்னு. ஆன்ஷிக்கு இப்பதான் நிம்மதியாவது. ஆனா என்ன உள்ள கிளம்பி போகும்போது கரெக்டா பெரிய யுனக்கு வந்துட்டாங்க. ஷென்ஜினுக்கு ஐயோ அப்படின்னு பக்கன்னு இருக்குது, நீங்க என்ன காலங்காத்தாலே இன்னைக்கு எழுந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்க பெரிய யுனக்கும் எனக்கு வயசாயிட்டே போகுது, என்னாலலாம் ரொம்ப நேரத்துக்கு தூங்க முடியாது, அதனாலதான் வாக்கிங் போறதுக்காக வந்தேன், ஆமா இங்க என்ன நடக்குது, இவங்க யாரையுமே எனக்கு பார்த்த மாதிரியே தெரியலையேன்னு. அதுக்கு ஷென்ஜினும் இவங்க புதுசா வந்திருக்காங்க, எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டான பசங்க, இன்னைக்கு பிரேயர் பண்றதுக்காக வந்திருக்காங்க, அரண்மனையில இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு ஊதுபத்தி ஏத்தி பிரேயர் பண்ண போறோம்னு. பெரிய யுனக்கும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஆன்ஷி முன்னாடி நேரா போய் நிக்கிறாங்க. ஷென்ஜினும் ஏதாவது ப்ராப்ளமா யுனக் அப்படின்னு கேக்குறதுக்கு பெரிய யுனக்கும் ப்ராப்ளம்லாம் ஒண்ணு கிடையாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியே அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான், இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போ அப்படின்னு உள்ள போக சொல்லிடுறாங்க. ஆன்ஷிக்கும் ஷென்ஜினுக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. உள்ள போனதுக்கு அப்புறமா ஷென்ஜின் எல்லார் முன்னாடியுமே சொல்றாங்க நீங்க எந்த வேலைக்காக வந்திருக்கீங்க அப்படின்றது கிளியரா தெரியும்ல, பிரேயர் பண்ணுங்க அதுக்கப்புறமா கிளம்பி வந்துருங்க, யாருமே வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா சின்ன யுனக்கும் எங்கெங்க போகணுமோ அங்கங்க போறாங்களா. அப்போ ஆன்ஷி கிட்ட ஷென்ஜின் சொல்றாங்க ஜூன் வெஸ்டர்ன் ஈஸ்ட் பேலஸ்ல இருக்காங்க, உனக்கு என்ன பண்ணணுமோ அங்க போய் பண்ணிக்கோன்னு. ஆன்ஷியும் தேங்க்யூ சொல்றாங்களா. ஷென்ஜினும் தேங்க்யூ எல்லாம் தேவை கிடையாது, 9 மணிக்கு முன்னாடி திரும்பி வந்திருக்கணும்னு. ஆன்ஷியும் ஓகே சொல்றாங்க. ஷென்ஜினும் ஒரு விஷயத்த மறந்துடாத, உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது நான் தான், நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதுக்காக ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோயே உன்னை நேரா நானே அரசர்கிட்ட இழுத்துட்டு போயிடுவேன்னு. ஆன்ஷியும் எனக்கு தெரியும் தெரியும் ரொம்ப ஓவரா பேசாதீங்க, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஷென்ஜினும் இவனை நான் இங்க கூட்டிட்டு வந்தது இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவா இல்லனா இவனை சாகடிக்கிறதுக்காகவான்னு எனக்கே தெரியல,
என்னமோ பண்ணி தொலையட்டும் அப்படின்னு ஆன்ஷிய விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா யூவும் ஜயச்சுங்கும் அவங்க அப்பா பாக்குறதுக்காக வந்திருக்காங்களா. ஆனா அசிஸ்டன்ட் வெளியில வந்து இப்ப அவங்க பாக்குற நிலைமையில இல்ல, அதனால நீங்க 2 பேருமே உள்ள போக முடியாது, ஒருவேளை அரசருக்கே பாக்கணும் அப்படின்னா உங்களை கூப்பிட்டு விடுவாங்களான்னு. யூவும் நாங்க அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தானே வந்தோம், அதை கூட பார்க்க கூடாதுன்னு கேக்குறதுக்கு ஜயச்சுங்கும் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிட்டு விட்டாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆன்ஷி ஜூனோட பேலஸ்க்கு போயாச்சு. பிரேயர் ஹாலுக்குள்ளாடி போயிருக்காங்க. அங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, நாங்க ஜூனை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வெளியில போயிடுறாங்க. ஆன்ஷி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்களா. இப்ப ஜூன் உள்ள வராங்க. ஆன்ஷி திரும்பி பார்த்த உடனே அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. 5 வயசுல பார்த்த அம்மாவை 12 வருஷம் கழிச்சு இப்ப திரும்ப பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு எமோஷன் ஆகதானே செய்யும். அந்த எமோஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு வணக்கம் வைக்கிறாங்களா. ஜூனும் உன்னோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ஷியும் ஊதுபத்தியை எடுத்து ஜூனோட கையில கொடுத்து பிரேயர் பண்றாங்க. ஜூனும் அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆன்ஷி ஜூனை கண்ணசைக்காம பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆன்ஷி ஜூன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க பிரேயர் ஹால்ல இவ்ளோ பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது எல்லாமே இறந்து போனவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அப்படின்னு கேட்ட உடனே வேலைக்காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஜூனும் பரவாயில்ல அவன் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஆன்ஷி கேக்குறாங்க, இப்படி நீங்க பிரேயர் பண்றதுனால இங்க இறந்து போனவங்களோட மெமோரியல் இருக்கே, இதுக்கு சொந்தக்காரவங்க நரகத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களான்னு. ஜூனு நீ என்ன நினைக்கிற, எதுக்காக நான் பிரேயர் பண்றேன்னு நினைக்கிறேன்னு. ஆன்ஷியும் உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தெரியுதுன்னு. ஜூனு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, நான் பேலஸ்குள்ள என்டர் ஆன உடனே கண்டுபிடிச்சிட்டு நீங்க கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்கன்னு. அதுக்கு ஜூனு ஒருவேளை நீ உள்ள என்டர் ஆகும்போது நிறைய இலைகள் எல்லாம் கடந்துச்சுல, காஞ்ச காஞ்ச இலைகள், அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி நினைக்கிறியா இருக்கும். நான் தான் ஆக்சுவலி அது எதையுமே நான் எல்லாரையும் கிளீன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், அதெல்லாமே இயற்கை, அது தானா மக்கி கிரவுண்டுக்கு போயிடும், அதனால தான் நான் அதை கிளீன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்னு. ஆன்ஷியும் அப்புறம் எதுக்காக இந்த பிரேயர் ஹாலை மட்டும் ரொம்ப கிளீனா வச்சிருக்கீங்க, வெளியில இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே இயற்கை அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய தூசியும் இயற்கை தானே, அப்புறம் எதுக்காக இதை மட்டும் இவ்ளோ கிளீனா வச்சிருக்கீங்கன்னு கேட்ட உடனே ஜூனுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. அதனால ஆன்ஷியை நல்லா பார்த்துட்டு உன்னோட நேம் என்னன்னு கேக்குறாங்களா. ஆன்ஷியும் ஊஜின் அப்படின்னா அவங்களோட மாஸ்டர் கொடுத்த நேம சொல்றாங்க. சரி உன்னோட தலையை கொஞ்சம் நிமித்து காட்டு, நான் உன்னை நல்லா பார்க்கட்டும் அப்படின்னு உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட கண்ணை பார்க்கும்போது எனக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட கண்ணு மாதிரி இருக்கு, உனக்கு யார் இந்த நேம கொடுத்தா அப்படின்னு கேக்குறதுக்கு என்னோட மாஸ்டர் தான் கொடுத்தாங்க. ஊஜின் அப்படின்ற நேமோட மீனிங் ஃப்ரீடம் அப்படின்னு என்னோட மாஸ்டர் எனக்கு சொல்லியிருக்காங்கன்னு. ஜூன் சிரிச்சுட்டு உனக்கு நல்ல மாஸ்டர் கிடைச்சிருக்காங்கன்னு. ஆன்ஷியும் என்னோட மாஸ்டர் தான் இந்த உலகத்திலே பெஸ்டான மாஸ்டர் அப்படின்னு. அந்த நேரத்துல வேலைக்காரங்க வந்து உங்களை பாக்குறதுக்காக யூ வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜூனு இங்கே வெயிட் பண்ண, நான் வந்துட்டேன் அப்படின்னு வெளியில கிளம்பி போறாங்க. யூவும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு பக்கத்துல போறாங்களா. ஜூனு என்னடா இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்கேன்னு. அதுக்கு யூவும் நான் உங்க மேல நேரத்துக்கு கோவப்பட்டுட்டு கிளம்பி போயிட்டேன்ல, எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருந்துச்சு, அதனாலதான் சாரி சொல்றதுக்காக வந்தேன், காலையிலேயே அப்பாவோட உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ண வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு. ஜூன் சிரிச்சுட்டே பரவாயில்லடா உட்காருன்னு சொல்றாங்களா. யூவும் உங்களுக்கு நான் கொடுத்த டீ பிடிக்கல அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால இன்னைக்கு புதுசா நான் டீ கொண்டு வந்திருக்கேன், இதை ட்ரை பண்ணி பாருங்களே அப்படின்னு வேலைக்காரங்க கிட்ட இதை உடனே டீ போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஆன்ஷி உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில தெரிஞ்ச மாதிரி காட்டிய கூடாதுல, அதனால அங்க இங்க அப்படின்னு நடந்துட்டு இருக்காங்க. அதை யூ பாத்துட்டானா உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்க, ஜூனு அவங்க பிரேயர் பண்றதுக்காக தாண்டா வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே யூ எழுந்திருச்சு நின்னு இவனை பார்க்கும் போது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. ஜூனு நீ நிறைய பேரை பார்த்திருப்ப, அதனாலதான் உனக்கு அந்த மாதிரி இருக்கா இருக்குன்னு சொன்ன உடனே யூவும் ஆமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டீ வந்துருச்சா. ஜூனு நீங்க போயிட்டு பிரேயர் ஹாலை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடியை அனுப்பி வச்சுட்டு டீயை எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, குடிச்சு பாக்குறேன் அப்படின்னு குடிச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஆன்ஷி பார்த்துட்டு இருக்கானா. அப்போ அசிஸ்டன்ட் உள்ள போன உடனே ஆன்ஷி அவங்க கிட்ட கேக்குறாங்க, யூ எப்பவுமே ஜூனை பாக்குறதுக்காக வருவாங்களான்னு. அதுக்கு அசிஸ்டன்டும் அப்படியெல்லாம் கிடையாது, இப்போ 2 நாளா தான் ரெகுலரா இவர் வந்துட்டு இருக்காரு, இல்லனா 2 வாரத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை, சில நேரம் 6-7 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்தாலும் வருவாரு. ஜூன் எப்பவுமே இங்க தனியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. முதல்ல இந்த மாதிரி கிடையாது, அரசருக்கு ஃபேவரட்டான ஒய்ஃபே ஜூன் தான். எப்பவுமே அரசர் ஜூனை பாக்குறதுக்காக வருவாங்க, வரும்போது நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறமா கிங் வரதையே நிறுத்திட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு வரக்கூடிய கிஃப்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே இவங்களை பார்க்க வரக்கூடிய ஆட்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்குமே வேற ஆட்கள் கூட பேசவே பிடிக்காது. இந்த பேலஸ் விட்டு அவங்க வெளியில போனதே கிடையாதுன்னா பாத்துக்கோயே. அது மட்டும் இல்லாம ஜூன் ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க, மேக்ஸிமம் பேசவே மாட்டாங்க. அவங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும்னு சொல்றாங்களா. ஆன்ஷிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யூ சொல்றாங்க அம்மா அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு. ஜூனும் யார் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொன்னோன்னே யூக்கு கோவம் வந்துருச்சு. அதனால
உங்களோட இனியொரு பையன் கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னாலும் நீங்க இதே வார்த்தையை தான் சொல்லுவீங்களான்னு கேட்ட உடனே ஜூனு இப்ப எதுக்காக அவனை நீ மென்ஷன் பண்ண, நீ என்ன பண்ணி தொலைச்சனு? யோவோ நான் எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எதுக்காக நீங்க என் மேல கத்தி கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்க ஜூன் சொல்றாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்கிட்ட என்ன ட்ரிக் வேணாலும் ப்ளே பண்ணி உனக்கு தேவையானதை நடத்திக்கலாம், ஆனா அவை மேல உன் கைய வைக்கணும் நீ நினைச்சா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வார்ன் பண்றாங்க. யூக்கு கோவம் வந்துருச்சு. நான் இப்ப எதுக்காக ட்ரிக் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்க மட்டும் ஈடிங்ஷி கூட போகாம இருந்திருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? நீங்க போனதுனாலதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கேன். அப்பாவுக்கு ஃபேவரட்டான ஒய்ஃபா நீங்க தான் இருந்தீங்க, நான் ஃபேவரட்டான சன்னா இருந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஈடிங்ஷி கூட போனதுனாலதான் எல்லாமே நாசமாயிடுச்சு. உங்களோட பேச பாருங்க, நீங்க ஈடிங்ஷி கூட போனதை நினைச்சு ஒரு துளி கூட வருத்தப்படல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப கூட நீங்க அவனை தானே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன விட அவன் கூட பிறந்த பையன் தானே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வெயிட் பண்ணி தானே பார்க்க போறேன், உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்றத மட்டும் பாருங்க அப்படின்னு அங்க வந்து கோவப்பட்டு எழுந்திருச்சு போயிடுறாங்க. ஜூனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப ஆன்ஷி வராங்களா? ஜூனை பார்த்துட்டு நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றதுக்கு ஜூனு நீ பேலஸ்குள்ள வரும்போது என்ன பத்தின நிறைய கதைகளை கேட்டிருப்பலான்னு கேட்க ஆன்ஷியும் ஆமா நிறைய கதைகள் கேட்டேன், ஆனா அது எதையுமே நான் சீரியஸா எடுக்கலன்னு. ஜூனு வா கொஞ்ச நேரம் வந்து உட்காரு பேசலாம் அப்படின்னு உட்கார சொல்லிட்டு அந்த கதைகளை பத்தி என்கிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு. அதுக்கு ஆன்ஷி நான் கேள்விப்பட்ட கதை என்ன அப்படின்னா, நீங்களும் அரசரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஈடிங்ஷி உங்களை ஒரு நாள் கடத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா அவங்க டீமன் கிளானுக்கு தலைவனா மாறிட்டாங்க. ஒரு நாள் நீங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி தான்சி சிட்டிக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து தான்சி சிட்டியை அட்டாக் பண்றதுக்காக வந்து அந்த அட்டாக்ல அவங்க தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க இறந்தும் போயிட்டாங்க. நீங்க திரும்ப ரொம்ப சந்தோஷமா தான்சி சிட்டிக்கு திரும்ப வந்து ஹாப்பியா இருந்துட்டு இருக்கீங்க. இதுதான் நான் கேள்விப்பட்ட ஸ்டோரின்னு சொன்ன உடனே ஜூன் சிரிச்சுட்டே நான் நினைச்சேன் இந்த மாதிரி தான் கதையை வெளியில சொல்லி இருப்பாங்கன்னு. ஆன்ஷியும் இது உண்மை கிடையாது அப்படின்னு கேட்க ஜூனு நீ என்ன என்னோட கதையை கேட்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கியா? ஒருவேளை என்னோட கதை உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த பேலஸை விட்டு நீ உயிரோடி வெளியில கூட போக முடியாதா இருக்கும்னு. ஆன்ஷியும் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நீங்க என்ன சொன்னாலுமே அது இங்கே தான் இருக்கும், நான் வெளியில யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு. ஜூன் சிரிச்சுட்டே எழுந்திருச்சு நீ சொன்ன ரூமர்ஸ்ல பாதி கரெக்ட் தான், ஆனா பாதி போய். ஈடிங்ஷி என்ன இங்க இருந்து கடத்திட்டு போகல, நானா தான் விருப்பப்பட்டு அவன் கூட போனேன். அவன் கெட்டவன் ஒண்ணும் கிடையாது, அவன் கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க என்கிட்ட வந்து யூக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொய் சொல்லி என்ன அங்க இருந்து இங்க வர சொல்லிட்டாங்க. நானும் அந்த பொய்ய உண்மை நினைச்சு தான்சி சிட்டிக்குள்ள திரும்ப வந்துட்டேன். ஈடிங்ஷிக்கு இதனால ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவன் நினைச்சிட்டா நான் அவனை விட்டுட்டு போயிட்டேன்னு. ஆனா அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் கூட பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது. நான் அப்ப அவன் கிட்ட சொன்னேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நஞ்சு சிட்டிக்கு போயிடலாம், எதுவுமே வேண்டாம் நமக்கு, நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா நம்ம குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், என் கூட வந்துரு வந்துரு அப்படின்னு கெஞ்சி கேட்டேன். ஆனா அவன் ஆல்ரெடி இது லேட் ஆயிடுச்சு, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னால நிறைய உயிர்கள் போயிடுச்சு, நான் பண்ண தப்புக்கு நான் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு அவனே அவன் கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டான். என் கண்ணு முன்னாடியே என்னோட லவ்வர் ஈடிங்ஷி இறந்து போயிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்களா. ஆன்ஷியும் நீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? அவங்க கூட சேர்ந்து நீங்களும் தப்பிச்சு போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிருந்தீங்களான்னு. ஜூனு ஆமா, ஆனா அது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நான் ஒரே ஒரு தப்பு பண்ணேன், அந்த ஒரு தப்புனால எல்லாரோட லைஃப்மே நாசமாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. ஆன்ஷிக்கு இனி ஒரு டவுட், அப்படி உங்களுக்கு அரண்மனையில இருக்க பிடிக்கல அப்படின்னா எதுக்காக அரண்மனைக்கு திரும்ப வந்தீங்க அப்படின்னு கேட்க ஜூனு எனக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க, ஒருத்தன் இந்த பேலஸ்லயே ட்ராப் ஆயிருந்தா, என்னால அவனை விட்டுட்டு போக முடியாதுன்னு. ஆன்ஷியும் பேலஸ்ல இருக்கக்கூடிய பையனை பாதுகாக்கிறதுக்காக இனி ஒரு பையனை விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஜூனு ரூஜின் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தான், ஒருவேளை நான் பேலஸ்க்கு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னா என்னோட இன்னொரு பையனோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வராது அப்படின்னு. நான் என்னோட ரெண்டு பசங்களுமே உயிரோடு இருக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் அரண்மனைக்கு திரும்ப வந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ரெண்டு பசங்களுக்குமே எதுவும் ஆகக்கூடாது. ரோஜின் நான் இந்த பேலஸ்ல இருக்கிறது வரைக்கும் என் பசங்களை எதுவும் பண்ண மாட்டான், அதனாலதான் நான் இங்க இன்னும் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம உன்கிட்ட நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உன்னோட கண்ணு அவன மாதிரியே இருக்கல, அதனாலயா இருக்கும்னு சொல்றாங்களா. ஆன்ஷியும் யாரு ஈடிங்ஷியோட கண்ணு மாதிரியான்னு கேக்குறதுக்கு ஜூனு ஆமா, உன்னோட கண்ணு பாக்குறதுக்கு அப்படியே ஈடிங்ஷியோட கண்ணு மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு. ஆன்ஷி சிரிச்சுட்டு உங்களோட பையனோட நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க ஜூனு எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு, அவனோட நேம் ஈயான்ஷி, நான் தான் அவனுக்கு அந்த நேம வச்சேன். ஆக்சுவலி நான் ஈடிங்ஷி கூட வாழ்ந்தேன்ல, அந்த நாட்கள் மட்டும் தான் என்னோட லைஃப்லயே நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள், அதனால என்னோட குழந்தைக்கு நான் சந்தோஷமா இருந்ததுக்கான அடையாளமா அந்த நேம வைக்கணும்னு நினைச்சேன். ஆன்ஷி அப்படின்னா சந்தோஷம் மீனிங்னு. ஆன்ஷி சிரிச்சுட்டே ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களா. ஜூனு சரி, என்ன பத்தி நான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கேன், இப்போ உன்னை பத்தி சொல்லு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி சொல்லுன்னு. ஆன்ஷியும் என்ன பத்தி என்ன கேக்குறீங்கன்னு கேட்க ஜூனு நீ எங்க இருந்து வந்த, எங்க வளர்ந்த, தான்சி சிட்டிக்கு நீ எதுக்காக வந்த அப்படின்ற விஷயங்களை தானு. ஆன்ஷியும்
என்னோட லைஃப் ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னோட மாஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாவே வாழ ஆரம்பிச்சேன். என்னோட மாஸ்டரை மீட் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய மெமரிஸ்லாம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு கனவு மட்டும் எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். என்னோட அம்மா அப்பா கூட நான் சந்தோஷமா இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய அங்கிள்ஸ் உண்டு. எல்லார் கூடயுமே நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா என்ன, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நான் மட்டும் தான் தனியா இருந்தேன். நல்ல வேளை நான் மாஸ்டரை பார்த்தேன். இல்ல அப்படின்னா என்னோட லைஃப் என்ன ஆயிருக்கும் அப்படின்றது எனக்கே தெரியாது. என் மாஸ்டரும் இப்ப இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் நான் தான்சி சிட்டிக்குள்ள வந்திருக்கேன்னு. ஜூனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐம் சோ சாரி, இந்த மாதிரிலாம் உனக்கு நடக்கும். இந்த சின்ன வயசுல நீ இவ்வளவு விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. ஆன்ஷியும் பரவாயில்லன்னு சொல்லும் போது ஜூனுக்கு கொட்டாய் வருதா, அதனால ஆன்ஷியும் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன், உள்ள போய் தூங்குங்கன்னு சொல்றாங்க. ஜூனு சரி சரி, அடுத்த தடவை என்ன பாக்குறதுக்காக வரும்போது நம்ம இன்னும் நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தலைவலிக்க ஆரம்பிக்குது ஜூனுக்கு. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஆன்ஷியும் மேடம் ஜூன், மேடம் ஜூன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஜூன் முழிக்கவே இல்லையா. அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு அம்மாவை போய் பாக்குறாங்க. ஆனா ஜூன் எழும்பவே இல்லை. அதனால அவங்களோட பல்ஸ செக் பண்றாங்க. அப்போதான் ஆன்ஷிக்கு புரிய வருது, யூ ஜூனுக்கு விஷம் வச்சிருக்காங்கன்னு. அதனால யூ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஜூனோட உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தை வெளியில எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ நின்னுட்டு இருக்காங்களா. ரூபி போயிட்டு நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோவும் ஆன்ஷி பேலஸ்குள்ள போயிருக்கான்னு. ரூபியும் நீ அவனை கண்டுபிடிச்சிட்டியா, அவன் இங்கதான் இருந்தானான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா எனக்கு தெரியாமலே அவன் அவரோட பேலஸ்குள்ள என்டர் ஆக ட்ரை பண்ணிருக்கான். அப்ப பெரிய யூனிக் அவனை அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. நான் ஷென்ஜின் கிட்ட அவனை எப்படியாச்சும் பேலஸ்குள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்டேன். ஷென்ஜினும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி பேலஸ்குள்ள அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா அவன் திரும்பி வரவே இல்லை. என்ன நடந்துச்சோ அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருந்துட்டு இருக்குன்னு ரூபியும் இது ரொம்பவே ரிஸ்கான வேலை, எதுக்காக நீ அவனை அனுப்பினான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் என்ன பண்ண முடியும், அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன், அதனால எந்த பிரச்சனையும் தரமாட்டான், சீக்கிரமாவே வெளியில வந்துடுவான்னு. ரூபியும் எவ்வளவு ஸ்மார்ட்டான பையனா இருந்தாலுமே அவனோட எமோஷன் வரும்போது அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் பார்க்க போயிருக்கிறது அவனோட அம்மாவை, அதனால கொஞ்சம் நீ யோசிச்சு பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்றாங்களா. ஹீரோவும் ஆன்ஷி அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான். சரி பேலஸ்ல இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு காது வச்சுக்கோ, ஏதாவது உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா யூ பேலஸ்க்கு திரும்பி வரான். ஆன்ஷி அவங்க அம்மாவை காப்பாத்திட்டு இருக்க கூடியதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி நடக்கும்னு. அதுக்கு ஆன்ஷியும் நீ எதுக்காகடா உன்னோட சொந்த அம்மாவுக்கே பாய்சன் வச்சு அப்படின்னு கேட்க யூவும் அந்த பாய்சனும் அவங்கள கொலை பண்ணாது, அது மட்டும் இல்லாம நீ தான் இங்க இருக்கியே, அவங்களோட உடம்புல இருக்க அத்தனை பாய்சனையும் நீ வெளியில எடுத்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டுட்டே டாக்ஸின் ரிவர்ஷன் டெக்னிக்கா, இது மெடிக்கல் வேலில யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கா, சே பரவாயில்லையே ஆன்ஷி உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம அம்மா உடம்புல இருக்கக்கூடிய விஷம் எல்லாமே ஓ உடம்புல மாறிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க ஆன்ஷி எதை பத்தியுமே கவலைப்படாம ஜூனோட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விஷத்தையுமே தன்னோட உடம்புல மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜூனை படுக்க வைக்கிறாங்களா. ஆன்ஷிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, அதனால நெஞ்ச பிடிக்கிறாங்க, பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. எதுக்காகடா அம்மாவுக்கு நீயே விஷத்தை வச்ச, நான் தான் விஷத்தை எடுத்துருவேன் அப்படின்றது உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக வச்ச, நான் இங்க வந்த விஷயம் உனக்கு தெரியும் தானேன்னு. அதுக்கு இவன் தெரிஞ்சுதாண்டா அம்மாவுக்கு விஷம் வச்சு உன்னை ட்ராப் பண்ணணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. சோ யூ ஆன்ஷியை ட்ராப் பண்ணி பிடிச்சிட்டான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட ஜிஷு வந்து நீ கேட்ட நேம் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு கொடுக்குறாங்க. அதாவது எந்தெந்த மெடிசன் யார் யாருக்கு தான்சி சிட்டிக்குள்ளாடி சப்ளை ஆயிருக்கு அப்படின்ற லிஸ்ட் தான். அதுல 7 பேர் வென் கிளானை சேர்ந்தவங்க, 5 பேர் டாங் கிளானை சேர்ந்தவங்க, அப்புறமா சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்காங்க, கடைசியா கோஸ்ட் பிசிஸ்ட் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோ இவங்கள எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்களா. ஜிசுவும் எனக்கு தெரியும் இந்த நேம பார்த்த உடனே உனக்கு டவுட்டா இருக்கும்னு, ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க காணாம போயிட்டாங்க, இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க உயிரோடு இருக்கிற விஷயம் இந்த லிஸ்ட பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சதுன்னு. ஹீரோவும் டிவைன் ஹீலர் கிட்ட உடனே இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க, ஏன்னா கோஸ்ட் ஹீலருமே மெடிக்கல் வேலில இருந்து தான் வந்திருக்காங்க. சோ டிவைன் ஹீலருக்கு இவங்கள பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, சான்ஸ் இருக்கு. சோ அவங்க கிட்ட போயிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஆன்ஷியோ ஒரு இடத்துல படுக்க போட்டிருக்காங்க. அவங்கள சுத்தி ஒரு பொண்ணு போறா. இவளோட நேம் நைட் க்ரூ. இவளதான் கோஸ்ட் பிசிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்ஷியா அவ படுக்க வச்சுட்டு கடைசியா எனக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு கிரீச்சர் கிடைச்சிருச்சு, என்னோட எல்லா ட்ரக் டெஸ்டையுமே பண்றதுக்காக அப்படின்னு ஆன்ஷி மேல இருக்கிற எல்லா ட்ரக் டெஸ்டையுமே பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க கட் பண்ணா ஊஜி ஹாப்பியா ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஏய் ஹீரோ ஆன்ஷி இங்க வந்துட்டானாமே, அவன் எங்க இருக்கான், ஆன்ஷி ஆன்ஷி அப்படின்னு கத்தி கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் வாய மூடுடா, ஆன்ஷியோட ஸ்பெஷல் ஐடென்டிட்டி இங்க யாருக்குமே தெரியக்கூடாது, அதனால அமைதியா பேசுன்னு. ஊஜியும் ஹீரோ ஆன்ஷி எங்க, நான் அவனை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்தேன்னு. அதுக்கு ஹீரோவும் அவன் பேலஸ்குள்ள தான் வந்தான், ஆனா பேலஸ்ல இருந்து அவன் வெளியில வரவே இல்லை, அவன் எங்க போனான் அப்படின்ற விஷயம் எனக்கே தெரியாதுன்னு. ஊஜியும் விளையாடாதடா, அவன் பேலஸ்குள்ள வந்தான் அப்படின்னா உன்னை பார்க்காமலா இருந்திருப்பான்னு. ஹீரோவும் ஆமாடா என்ன பார்த்தான், ஆனா பேலஸ்குள்ள போனதுக்கு அப்புறமா அவன் என்ன ஆனா அப்படின்னு நியூஸே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ரூபி வராங்க. ஷென்ஜின்
யுனக் என்கிட்ட பேசினாங்க. ஆன்ஷி பேலஸ்ல இருந்து வெளியில வரவே இல்லையா, அவன் எங்க போனா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது ஷென்ஜிங் யுனக்குக்கே தெரியலன்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோவும் அவன் எங்க போனா அப்படின்றதே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு ரூபியும் ஷென்ஜின் யுனக் என்கிட்ட ஏதாவது பேலஸ்ல இருந்து நியூஸ் கிடைச்சதுன்னா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அங்க ஆன்ஷி பிடிப்பட்ட மாதிரி தெரியல. ஆன்ஷி யார்கிட்டயுமே மாட்டல, அங்கேதான் இருந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஜூன் கூடவே இருந்துட்டு இருக்கானோ என்னமோன்னு. ஹீரோவும் இந்த லூஸ் வேற ஒருத்தன் எதுக்காக அங்க போயிட்டு இன்னும் வராம இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, ஏதாவது நியூஸ் கிடைச்சதுன்னா என்கிட்ட சொல்லு, வேற ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்க மூச்சு சொன்னாங்க. டிவைன் ஹீலர் ஜயச்சோங்குக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம், அவனோட கண்ணு சரி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு. ஹீரோவும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமாச்சு என் காதுல விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிசு வராளா. அவளை பார்த்தோன்னே ஹீரோவும் நீயே டைரக்டா வந்திருக்கனா பிரச்சனையை கொண்டுட்டு தானே வருவேன்னு. ஜிசுவும் எப்போ ஒண்ணு நான் பிரச்சனையை தூக்கிட்டு வர மாட்டேன், இந்த தடவை ரேங்கிங் சிஸ்டமை தூக்கிட்டு வந்திருக்கேன்னு. ஹீரோவும் ரேங்கிங் சிஸ்டமா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ரேங்கிங் சிஸ்டம் விட்டு அதுக்குள்ள திரும்பவுமான்னு கேட்க ஆமா நீ இந்த உலகத்துக்குள்ளாடி மறுபடியும் எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியுமே சேகரிச்சுட்டு வந்துட்ட, சோ நீ என்டர் ஆறதுனால மார்க்கிங் சிஸ்டம் திரும்பவும் போட வேண்டாமா, அதனாலதான் திரும்பவும் மார்க்கிங் சிஸ்டம் போட்டிருக்கேன்னு. சரி யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு ரேங்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. சரி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ரேங்கிங் கிடைச்சிருக்கு அப்படின்றத இப்பவே பாத்துக்கோ, ஏன்னா 2 நாள் கழிச்சு நான் இதை உலகம் முழுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி உன்னோட நேம் இதுல இருக்கிறதுனால உன்கிட்ட நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க, சோ நீ ப்ரிப்பேரா இருக்கணும், அதுக்காக தான் உன்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு. ஹீரோவும் தேங்க்ஸ்னு சொல்றாங்க. இப்போ அதை ஊச்சி வாங்கி படிக்கிறாங்களா. ஏய் மிக்ஸ் ஸ்வாட் டயட்டியா மாறிட்டா போல, ஊசாங்குமே ஸ்வாட் மாஸ்டரா மாறிட்டா பாரு. 2 பேருமே ரொம்ப அதிகமா பிராக்டிஸ் பண்ணிருப்பானுங்க போலன்னு. ஹீரோவும் நீ என்ன ஹாப்பியா இருக்க, ஊசாங் சிட்டில உள்ளவன் உன்னை விட முந்தி போயிட்டு இருக்கான், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, அவனை போய் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க, அதுக்காக போய் சந்தோஷப்படுறேன்னு. பூஜியும் நான் ஏன் சந்தோஷமா இருக்க கூடாது, அவங்க எனக்கு முன்னாடியே ஸ்வாட் மாஸ்டரா மாறிட்டாங்க, அதுக்காக நான் அவங்க மேல பொறாமப்படணும்னு அர்த்தம் கிடையாதுல்ல, நானும் ஒரு நாள் கண்டிப்பா ஸ்வாட் மாஸ்டர் ஆகி அவங்கள விட மேல போவேன்னு சொல்ல. ஹீரோவும் பரவாயில்லப்பா, இதனாலதான் இவனை பியூர் ஹார்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க போல அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தா நம்ம பாலேடிங் இந்த மார்க்கிங் சிஸ்டம் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இதுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னு போட்டிருக்கோம். ஹீரோ ஜிசுவை பார்த்து இதெல்லாமா மார்க்கிங் சிஸ்டம்ல நீ போடுவ, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தானே அப்படின்னு கேட்க ஜிசு சொல்றாங்க ஒருவேளை நான் பாலேடிங் ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை இதுல போடலன்னு வச்சுக்கோயே, எல்லாரும் பாலேடிங் இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிடுவாங்க. ஏன்னா அவரு ரொம்ப பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர், அவரோட நேம் இல்லாம ஒரு ரேங்கிங் சிஸ்டமே வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஜய சிட்டில இருக்கவங்களோட நேம்ஸ் இதுல இருக்கணும்ல, அதுக்காக தானே. ஹீரோவும் சரின்னு சொல்றாங்க. 7வது பிளேஸ்ல வென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, 6வது பிளேஸ்ல டாங்ஸி நம்ம டாங்லியான் இருக்காங்கல்ல, அவங்க கிளான்ல அடுத்ததா வரக்கூடிய டாங்ஸி அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். 5வது பிளேஸ்ல ஹீரோயின். ஹீரோயின் நீ 5th பிளேஸ் வந்துட்டடே. 4வது இடத்துல ஃபேன் சாங், 3வது இடத்துல ஊஜி. நான் 3rd பிளேஸ் வந்துட்டேன்னு. ஹீரோ 3rd தானடா வந்த, அதுக்கு எதுக்கு இப்படி துள்ளி குதிக்கிறேன்னு. ஆனா 2வது பிளேஸ்ல யாரோட நேமுமே இல்லையே அப்படின்னு 1st பிளேஸ்ல பார்த்தா மிக்ஸோட நேமும் ஹீரோவோட நேமும் இருக்கும். ஹீரோ நீ 1st பிளேஸ்ல இருக்குன்னு. ஹீரோ உடனே ஜிசுவை திரும்பி பார்த்து நான் என்ன முத பிளேஸா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜிசுவும் உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத, நீ 17 வயசுலயே மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல மாஸ்டரிங் பண்ணிட்ட, உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி முழுசாவே போனா கூட இப்ப திரும்ப கெயின் ஆகி நீ எப்ப வேணாலும் மாஸ்டரிங் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நீ நினைச்சா கூட நாளைக்கே நீ மாஸ்டரிங் பண்ணிடுவ, அதனாலதான் உன்னோட நேம் ரொம்ப பவர்ஃபுல்லான நேமா 1st பிளேஸ்ல நான் வச்சிருக்கேன்னு. ஹீரோவும் அதுவும் சரிதான் அப்படின்றாங்க. சரி இப்ப டாப் ரேங்க்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது லேஹாங்குமே இந்த ரேங்கிங் சிஸ்டம்ல வந்திருக்காங்க. ஏன்னா பாலீடிங் என்ன ரேங்க்ல சேர்த்துக்காதீங்க அப்படின்னு வெளியில வந்ததுனால லேஹாங்கோட நேம் மேல வந்திருக்கு. 3rd பிளேஸ்ல ஆன் இருக்காங்க. 2வது பிளேஸ்ல ஸ்டாங் ஸ்டூடனும் சிங்காமும் இருக்காங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்களா. ஹீரோயின் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க இப்போ ஜய சிட்டில என்னோட அப்பா மட்டும் தான் இருக்காங்க, அவங்க 1st பிளேஸ்ல வரணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்றாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே ஜய சிட்டி பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க மேல டார்கெட் வச்சிட்டு இருக்காங்க. சோ என்னோட அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியுமே அவங்க 2nd பிளேஸ் தான் போயிருக்காங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவும் எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நம்ம எல்லாருமே ஜய சிட்டியை சேர்ந்தவங்க, சோ ஜய சிட்டி என்னைக்குமே வீழ்ந்து போயிடாதுன்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி 1st பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தா கியூ தான். எப்பவும் போல கியூ தான் 1st பிளேஸ்ல இருக்காங்க. இங்க கட் பண்ணா டிவைன் ஹீலர் ஜயச்சோங்குக்கு மருந்து பாக்குறதுக்காக மெடிசன் எல்லாத்தையும் மூச்சு கிட்ட கொடுக்குறாங்களா. மூச்சு கையில வாள் வச்சிருக்கத பார்த்து எதுக்குடா நீ வாள் எடுத்துட்டு போற, நம்ம ஒண்ணும் போர் களத்துக்கு போகல, வைத்தியம் பாக்குறதுக்காக தான் போறோம்னு. அதுக்கு மூச்சுவும் நம்ம போற இடம் சேஃபா இருக்குமா தெரியாதுல, அதனாலதான் வாள் எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. டிவைன் ஹீலரும் இந்த தான்சே சிட்டில எப்ப பார்த்தாலும் தலைவலியா தான் இருக்கு, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா தான் இருக்கு, எனக்கு எப்படா என்னோட வீட்டுக்கு போகணும்னு இருக்குன்னு. மூச்சும் நீங்க போகும்போது என்னை கூட்டிட்டு போங்க நானும் வரேன்னு. டிவைன் ஹீலரும் நீ ஏன் இவ்வளவு குதிக்கிற அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி வா போகலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்களா. இத பக்கத்திலே ஒரு பல்லாக்குல இருந்து யூ பாத்துட்டு இருக்கான். அவன் கூடவே சூஷி இருக்காங்க, டார்க் ரிவரோட லீடர், அவங்களும் இருக்காங்க. யூ சொல்றான் இந்த டிவைன் ஹீலர் மட்டும் ஜெயிச்சோட
கண்ணை சரி பண்ணிட்டா ஜயச்சோங்குக்கு பதவி கிடைக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. சோ ஜயச்சோங்க நம்மளால இப்ப போட்டு தள்ள முடியாது. அதுக்கு பதிலா டிவைன் ஹீலரை போட்டு தள்ளிடுங்க. ஜயச்சோங்கையும் சரி பண்ண முடியாது, என் அப்பாவையும் சரி பண்ண முடியாது. சோ பதவி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துரும் அப்படின்னு உடனே சூஷியும் ஓகே சொல்றாங்களா. யோவும் இப்படிதான் நீங்க ஒவ்வொரு தடவையுமே சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பாருங்க, லே கிளானோட ஃபெஸ்டிவல் நடக்கும் போது அங்க எல்லாரையும் கொலை பண்ண சொன்னேன், அதுவும் உங்களால முடியல. இப்ப ஹீரோ கொலை பண்ண சொன்னேன், அதுவும் உங்களால முடியல. இப்ப இந்த பொண்ணு கொலை பண்ண சொல்லியிருக்கேன், இதையாச்சும் ஒழுங்கா பண்ணுவீங்களான்னு. சூஷியும் கண்டிப்பா கொலை பண்ணுவேன் அப்படின்னு கொலை பண்ண ரெடி ஆயிருக்காங்க. சோ யூ தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது. இங்க கட் பண்ணா ஜயச்சோங் அவங்களோட அசிஸ்டன்ட், ஜிங் அவங்களோட தம்பி, பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டர் இவ்வளவு பேர் இருந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஜயச்சோங் சொல்றாங்க, என்னோட கண்ணை சரி பண்றதுக்காக டிவைன் ஹீலர் இங்க வரக்கூடிய விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா நிறைய பேர் இதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்கன்னு ஜிங் சொல்றான். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஹீரோ தான் இருப்பான். ஹீரோ தான் டார்க் ரிவர் கூட சேர்ந்து ஒன்னு கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றதா இருக்கும்னு ஜயச்சோங்கும், ஏன்னா நீ தப்பா எடை போட்டுட்டு இருக்க, கண்டிப்பா இது யூவோட வேலையா தான் இருக்கும், ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு. ஜிங்கும் யூக்கெல்லாம் இது மாதிரி பண்றதுக்கான தைரியமே கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஜயச்சோங்கும், அவனை பத்தி குறைச்சு மதிப்பிடாதடா, அவன் கண்டிப்பா எதை வேணாலும் பண்ணுவான் பதவிக்காக. சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டரும், அதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டிவைன் ஹீலர் உள்ள வந்துடுறாங்க. பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டரை பார்த்து, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க ஒண்ணு சண்டைக்கு வரலையேன்னு சொல்ல, பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டரும் நீயும் தான் கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கன்னு சொல்ல, மூச்சும் ஆமா என்னோட மாஸ்டருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் தானே இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டிவைன் ஹீலரும், இங்க நான் சண்டை போடுறதுக்காக வரல, நான் அவரோட கண்ணை செக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது, வாழ் வச்சிருக்கவங்க எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொல்லி பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டரை வெளியில அனுப்பி விட்டுறாங்க. ஆனா மூச்சு கூட தான் நிக்கிறாங்க. இப்ப டிவைன் ஹீலர் ஒரு மெழுகுவர்த்தியை காமிச்சு, இதை உங்களால பார்க்க முடியுதா அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்க முடியுதுன்னு சொன்னோடனே கையை ஆட்டி காமிக்கிறாங்க. ஆனா அதை பார்க்க முடியல. சோ என்னோட கண்ணை உங்களால சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு டிவைன் ஹீலர் சொல்றாங்க, உங்களோட ரெட்டினா நல்லா இருக்கு, ஆனா கண்ணோட அந்த கரு விழி இருக்குல்ல அதுதான் நாசமாயிருக்குன்னு. ஜயச்சோங்கும் இததான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இதை யாராலையுமே சரி பண்ண முடியாது, இப்போ உங்களால சரி பண்ண முடியலன்னா கூட எனக்கு பரவாயில்லன்னு சொல்றாங்களா. டிவைன் ஹீலரும், யார் சொன்னா என்னால சரி பண்ண முடியாது அப்படின்னு, என்னால சரி பண்ண முடியும்னு. இதை கேட்ட உடனே ஜயச்சோங்க்கு செம ஷாக்கிங்கா இருக்கு, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு டிவைன் ஹீலரும், ஆமா ஆனா அந்த மெத்தட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்டே அசிஸ்டன்டும், நீங்க அந்த மெத்தட பத்தி எல்லாம் அவங்க கிட்ட பேச வேண்டாம், என்கிட்ட பேசுங்க, நான் இத பத்தி நிறைய படிச்சிருக்கேன், அதனால நம்ம தனியா பேசிக்கலாம்னு. ஜயச்சோங்குக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குதா, அதனால டிவைன் ஹீலர் கிட்ட நிஜமா தான் சொல்றீங்களா, உங்களால என்ன சரி பண்ண முடியுமான்னு கேக்குறதுக்கு டிவைன் ஹீலரும் ஆமான்னு சொன்ன உடனே ஜயச்சோங் முழங்கால் போட்டு நின்னு தேங்க்ஸ் சொல்றாங்க. டிவைன் ஹீலருக்கு செம ஷாக்கிங் ஆயிடுச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜயச்சோங்கும், என்னோட கண்ணை சரி பண்ண போறீங்க, சோ உங்களுக்கான மரியாதையை நான் செலுத்தி தானே ஆகணும் அப்படின்னு ரொம்ப பணிவா பேசுறாங்க. இதை பார்க்கும்போது மூச்சுக்கு செம ஷாக்கிங் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் ஜயச்சோங் பண்றது. அதுக்கப்புறமா ஜயச்சோங் கேக்குறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்க ஹீரோ சொன்னதுனால தான் பண்றீங்களான்னு. டிவைன் ஹீலரும், ஆமா ஹீரோவும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு அவங்கள சரி பண்றதுக்கு, அதுக்காகவும் தான் நான் வந்தேன், ஆனா அது மட்டுமே ரீசன் கிடையாதுன்னு. ஜயச்சோங்கும் வேற என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு, உங்க அப்பாவுமே உங்களோட கண்ணை சரி பண்றதுக்காக என்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிட்டாங்க, சோ அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு. ஜயச்சோங்கும், என் அப்பாவுமே என்ன சரி பண்றதுக்காக ட்ரை பண்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது டிவைன் ஹீலர் ஜயச்சோங்க தனியா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே உங்களுக்கு எதிரி கிடையாது, ஹீரோ உங்களோட அப்பா ரெண்டு பேருமே உங்க மேல பாசமா இருக்காங்க, உங்க மேல அக்கறையா இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு கண்ணு தெரிய வரணும் அப்படின்றது ஆசையா தான் இருக்கு, நீங்க அதனால அவங்கள எதிரிகளா பாக்காதீங்கன்னு. உடனே மூச்சு சொல்றாங்க, ஆமா ஆமா ஹீரோவால தான் உங்களோட கண்ணு சின்ன வயசுல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரவி ரொம்பவே கில்ட்டியா இருக்கான் தெரியுமா, உங்களுக்கு கண்ணு தெரிய வரதுக்காக அவன் என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் போவான், சோ நீங்க அவனை எதிரியா பாக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஜயச்சோங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்படின்னா என் அப்பாவும் என்னோட தம்பியும் என் மேல பாசமா தான் இருக்காங்களா அப்படின்னு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறான். இப்போ டிவைன் ஹீலரும் நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியில வராங்களா. பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டர் கேக்குறாங்க, அவனோட கண்ணை உங்களால சரி பண்ண முடியுமான்னு. டிவைன் ஹீலரும் ஆமா முடியும்னு சொல்றாங்களா. அடுத்த செகண்டே பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டரும் தேங்க்யூ சொல்றாங்க. மூச்சுக்கு பரவாயில்லையே, பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டரோட நெஞ்சில கூட ஈரம் இருக்குமா அப்படின்னு. உடனே பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டருமே ஒரு சண்டையில இறந்து போகக்கூடிய நிலைமையில இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல ஜயச்சோங் தான் போயிட்டு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். அப்ப பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டர் சொல்றாங்க, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்கே, ஒருவேளை நானே ஒன்னு கொலை பண்ணேன் அப்படின்னா உனக்கு எதுவும் இல்லையான்னு. அதுக்கு ஜயச்சோங்கும், நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன், நீங்க என்னோட எதிரி கிடையாது, அதனால நீங்க என்ன கொலை பண்ண மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம சாக கிடக்குறவங்கள அப்படியே நம்மள கொலை பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயந்துட்டு சாக போட்டுட்டு போற அளவுக்கு நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டர் ஜயச்சோங்குக்கு துணையாவும் இருந்திருப்பாங்க. நீ என்ன காப்பாத்துனதுனால நான் உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வாழ்வித்தையும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குற பிரெத்வெல் ஸ்வாட் மாஸ்டரும் அவனை நீங்க சீக்கிரமா சரி பண்ணுங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப டிவைன் ஹீலர் அசிஸ்டன்ட் கூட வெளியில வரும்போது
அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க, நான் ஜெயச்சோங் கிட்ட என்ன மெத்தட் அப்படின்னு சொல்றதுக்குள்ளாடி நீங்க அதுல இன்டரப்ட் பண்ணி என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னீங்க, அது எதனால உங்களுக்கு தெரியுமா, நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு அசிஸ்டன்டும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் அவரு கூட சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கேன், அவருக்கு கண்ணு தெரியணும் அப்படின்றது என்னோட பல நாள் ஆசை, அதனால எனக்கு கிடைக்கக்கூடிய நிறைய புக்ஸை நான் படிக்க ஆரம்பிச்சேன். எல்லா புக்லயுமே நான் படிக்கும் போது கடைசியா எனக்கு தெரிய வந்தது ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான், கண் டிரான்ஸ்பிளான்டேஷன். சோ ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் தானே நீங்க பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்னு கேட்க டிவைன் ஹீலரும் ஆமா அதுதான் நான் பண்ண போறேன். சோ யாராவது ஒரு ஆள் தன்னோட மனமுக வந்து கண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும், ஆனா கண்ணை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க குருடாயிருவாங்க. யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்களா. அசிஸ்டனும் எதுக்காக தேடி கண்டுபிடிக்கணும், நானே என்னோட கண்ணை கொடுக்கறேன்னு. மூச்சு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ அவங்களுக்கு கண்ணை கொடுத்துட்ட அப்படின்னா உன்னால பார்க்க முடியாது, உனக்கு பரவாயில்லையான்னு. அதுக்கு அசிஸ்டனும் இத்தனை வருஷங்களா அவரு இருட்டுக்குள்ள இருந்திருக்காரு, அவருக்கு நான் கண்ணா இருந்திருக்கேன், சோ என்னோட கண்ணையே அவருக்கு கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிடுறாங்களா. டிவைன் ஹீலரும் நீங்க ஒண்ணுக்கு 4 தடவை யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு அசிஸ்டனும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்னு. டிவைன் ஹீலரும் சரி அவருக்கு நான் கொடுத்த மருந்து எல்லாத்தையும் கொடுங்க, 3 நாள் கழிச்சு நான் வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா யூ டார்க் ரிவரை அவனோட அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்கதானே நைட் க்ரூ நிறைய பேருக்கு பாய்சன் வச்சு எல்லாரையுமே டெஸ்டிங் ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது. டார்க் ரிவர் அங்க 2-3 பேர் இருக்கிறத பாக்குறாங்க, முக்கியமா யூஜி இருக்கிறத பாக்குறாங்களா. நைட் க்ரூ சொல்றா இவங்க எல்லாருமே என்னோட ட்ரக் டெஸ்டர்ஸ், வாங்க உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு ஆன்ஷி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. எனக்கு மனுஷங்களை சரி பண்றதை விட மனுஷங்களை வச்சு ஆராய்ச்சி பண்றதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. நான் மெடிக்கல் வேலையில யாருக்குமே தெரியாம நிறைய பாடிஸை வச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதை கண்டுபிடிச்ச மெடிக்கல் வேலி என்ன அங்க இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அப்போதான் யூ என்ன கண்டுபிடிச்சு நிறைய பேரை எனக்கு டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்தான். அதுல இருந்து நான் இங்கேயே டெஸ்டரா மாறிட்டேன். இப்போ கடைசியா யூ எனக்கு ஆன்ஷியா கொடுத்திருக்கான். இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண எல்லா பாடியுமே ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. ஆனா இவன் கிட்ட என்னோட மெடிசன் சக்சஸ் ஆயிடுச்சு. இவன் இப்ப அன்கான்ஷியஸா இருக்கான், முழுசாவே இப்ப நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கான். நம்ம என்ன சொன்னாலுமே அதை மட்டும் தான் இவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ரிவர் கிட்ட சொல்றாங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் கூட சண்டை போடுற அளவுக்கு ட்ரைன் ஆகல, அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு மாத்திரையை 3 நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க. அவங்க எல்லாருமே வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போடுவாங்க, யாராலையுமே அவங்கள தோக்கடிக்கவே முடியாது, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. டார்க் ரிவர் நிஜமா நீ சொல்றத நம்பலாமா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவனை மாதிரி நடைப்பினமா மாறிட மாட்டாங்கல்ல அப்படின்னு கேக்குறதுக்கு நைட் க்ரூவும் மாறவே மாட்டாங்க, அவங்க எல்லாருமே மருந்தோட எஃபெக்ட் போனோடனே நார்மலா மாறிடுவாங்க. சோ நீங்க இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா சண்டை போடுவாங்க, யாராலையுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொன்னே டார்க் ரிவர் அந்த மெடிசனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இங்க கட் பண்ணா ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் வருது, யூ தான் டார்க் ரிவர் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க கூடியதுன்னு. ஊஜிக்கு செம்ம காண்டாயிடுச்சு, இந்த யூவை நான் சும்மாவே விட மாட்டேன். அன்னைக்கு கேம்பிளிங் ஹவுஸ்ல வச்சு அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியும் அவன் பிரச்சனை பண்றதுக்காகவே தான் வந்திருப்பான் அப்படின்னு. ஆனா டார்க் ரிவர் கூட சேர்ந்துட்டு எல்லாரையுமே கொலை பண்ண சொல்லுவான் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவனை என்னோட கையாலே நான் கொலை பண்ண போறேன்னு. அதுக்கு ஹீரோவும் நீ அமைதியாயிரு, எனக்கு அப்பவே யூ மேலதான் ஒரு டவுட் இருந்துச்சு, இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் இதை மட்டும் பண்ண மாட்டான், இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. சோ இவனை கையும் களவுமா தான் பிடிச்சாகணும், அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சர்ஜரிக்காக வெயிட் பண்ணணும். சர்ஜரி என்னைக்கு அப்படின்னு கேட்டோடனே ரூபி சொல்றாங்க 3 நாள் கழிச்சு டிவைன் ஹீலர் ஜெயச்சோங்க்கு சர்ஜரி பண்ண போறாங்களான்னு. ஹீரோவும் யூ டார்க் ரிவர் கூட சேர்ந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா ஜெயச்சோங்க்கு கண்ணு தெரிய கூடாது அப்படின்றதுல கிளியரா இருப்பான். சோ அவன் டிவைன் ஹீலரை கொலை பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவான், அதனால டிவைன் ஹீலரை அவங்களுக்கே தெரியாம நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஊஜியும் கண்டிப்பான்னு சொல்றாங்க, ரூபியும் நான் ஆல்ரெடி என்னோட படை வீரர்கள் கொஞ்சம் பேரை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி போறாங்களா, ஹீரோயின் மட்டும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க நீயுமே போயிட்டு ரெஸ்ட் எடு, இன்னும் 3 நாளையில நம்ம ஒரு பெரிய போராட்டத்தை சமாளிக்க வேண்டியது இருக்குன்னு. அதுக்கு ஹீரோயினும் நான் போயிட்டு பிராக்டிஸ் பண்ண போறேன்னு. ஹீரோவும் நீ ஆல்ரெடி நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்ட, இன்னும் பிராக்டிஸ் பண்ண போறியான்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஆமா, ஏன்னா 3 நாள் கழிச்சு நம்ம ஒரு பெரிய போராட்டத்தை சமாளிக்கணும் நீ தானே சொன்ன, அதனாலதான். ஹீரோ எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என் கூட வருவியா அப்படின்னு கேட்டுட்டு கண்ணை மூடி வச்சுக்கிறாங்க. ஹீரோவும் எதுக்காக நீ இப்ப கண்ணை மூடி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஆன்சர் சொல்லு, நீ என் கூட வருவியா மாட்டியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் என்னால உனக்கு இப்ப ஆன்சர் சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா நான் உனக்கு ஆன்சர் சொல்லுவேன். ஹீரோயின் சொல்றாங்க நான் எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ கேட்டல, அது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நீதான். நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறதே உன்னாலதான், உனக்காக உன் கூட உனக்கு துணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ நீ எம்பரரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், அது ரொம்ப போரிங்கான விஷயம். உன் அப்பாவை பாரு, அவர் அரசரா இருக்கிறதுனால அரண்மனையை விட்டு வெளியில கூட வர முடியல, அதுல என்ன சந்தோஷம் இருக்கு. ஆனா நம்ம பாரு எவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்கோம். சோ மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. ஹீரோவும் போதும் போதும் ஹீரோயின் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அப்படின்னா இப்ப சொல்லு நீ என் கூட வருவியா அப்படின்னு கேட்க ஹீரோ சிரிக்கிறாங்களா. ஹீரோயினும் பாரு சிரிக்கிற பதில் சொல்லாம என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ
ஹீரோவுக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஏன்னா ஹீரோயின் இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே லவ் இருக்கு, ஆனா அதை சொல்லாம மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரூபியும் யூஜியும் வெளியில போயிட்டு இருக்காங்கல்ல, அப்போ ரூபி சொல்றாங்க நான் தனியாவே போய்ப்பேன், எதுக்காக நீ என் கூட வந்துட்டு இருக்கன்னு. ஊஜியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, டார்க் ரிவர் ஒருவேளை உன்னை அட்டாக் பண்ணா அதுக்காக தான் நான் உனக்கு துணையா வந்துட்டு இருக்கேன்னு ரூபி சொல்றாங்க. தான்சி சிட்டில இருக்க யாருக்குமே என்ன அட்டாக் பண்றதுக்கு தைரியம் கிடையாது, ஏன்னா என் அப்பாவை பார்த்து எல்லாருக்கும் பயம்னு. ஊஜியும் உன் அப்பா என்ன அவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு கேட்க ரூபி சொல்றாங்க என் மேல ஒரு வெட்டுக்காயம் பட்டுச்சுன்னா கூட என் அப்பா இந்த தான்சி சிட்டியை அப்படியே தலைகீழா பெரட்டி போட்டுருவாங்க, அதனால யாருமே என்ன எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு. ஊஜி சிரிச்சுட்டே நீ சின்ன வயசுல இருந்தே தான்சி சிட்டில ஹீரோ கூட தான் வளர்ந்தியான்னு கேட்க ரூபியும் ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ அவனை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்க ரூபியும் சின்ன வயசுல எனக்கு அவன் மேல அட்ராக்ஷன் இருந்துச்சு, ஆனா இப்போ இல்லைன்னு. ஊஜியும் எதனால அப்படின்னு கேட்க ரூபியும் சின்ன வயசுடா, அப்ப யாரை பார்த்தாலுமே அட்ராக்ஷன் வரதான் செய்யும், ஆனா இப்ப நான் வளர்ந்துட்டேன் இல்ல, எனக்கு தெரியும் அது லவ் கிடையாதுன்னு. ஊஜியும் அப்படின்னா நீ யார அப்படின்னு கேக்குறாங்களா. ரூபியும் என் அப்பா உன்னோட அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, உன் அப்பா எதையுமே ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு. அதே மாதிரி தான் நீயும் ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற போல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. ஊஜியும் ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறதா, ஒருவேளை இவன் கிட்ட இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்றாலும் அப்படின்னு அவங்களும் யோசிச்சுட்டு போறாங்க. சோ ரெண்டு ஜோடிகள் லவ் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே 3 நாள் ஓடி போயிடுச்சு. டிவைன் ஹீலரை கூட்டிட்டு போறதுக்காக நேரா ஜின்னே வந்திருக்காங்க. ஜின் 5 யூனிட்ல ஒருத்தவங்க. இந்த பக்கம் ஜைச்சோங் ரொம்ப நர்வஸா இருக்காங்களா. ஜின் சொல்றாங்க நீங்க எதுக்காக இவ்வளவு நர்வஸா இருக்கீங்கன்னா உங்களோட கண்ணு சீக்கிரமாவே தெரிய வந்துரும்னு. அதுக்கு ஜைச்சோங்கும் ஜிங்கோட கையை பிடிச்சிட்டு உனக்கு எப்பவுமே நர்வஸா இருந்துச்சு அப்படின்னா உன்னோட கையில நல்ல வச இருக்கும், இப்ப பாரு உன்னோட கை வச இருக்குது, என்ன விட நீயும் தான் நர்வஸா இருக்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, டிவைன் ஹீலர் என்ன சரி பண்ணிடுவாங்கன்னு. அதுக்கு ஜிங்கோ அண்ணா உனக்கு கண்ணு தெரியணும், அதுதான் என்னோட ஒரே ஒரு ஆசைன்னு. அசிஸ்டனும் ஆமா என்னோட ஆசையும் அதுதான் சொல்றாங்க. அதுக்கு ஜயச்சோங்கும் எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, எனக்கு கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு எப்பவுமே துணையா இருந்த உங்க 2 பேரையுமே தான்சி சிட்டி முழுக்க குதிரை வண்டியில வச்சு நானே கூட்டிட்டு போகணும், அதுதான் என்னோட ஆசைன்னு. இது கேட்ட உடனே அசிஸ்டனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா அசிஸ்டனுக்கு நீ கண்ணு தெரியாம போயிடும். அப்போ டிவைன் ஹீலர் வராங்க. ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நான் உங்களோட கண்ணுல 10 ஊசி குத்தி வைப்பேன், அதுக்கப்புறமா நீங்க மயக்கம் ஆயிடுவீங்க, நீங்க கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு கண்ணு தெரியும்னு. அதுக்கு ஜெயச்சோவும் ஆனா நீங்க என்ன ப்ரொசீஜர், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்த எனக்கு சொல்லவே இல்லையே, எப்படி நீங்க வெறும் 10 ஊசியை வச்சு என்னோட கண்ணை சரி பண்ண முடியும்னு கேக்குறாங்களா. டிவைன் ஹீலரும் அதெல்லாம் சீக்ரெட் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிங் அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க உன்னோட கண்ணை என்னோட அண்ணாக்கு நீ கொடுக்கறல, இதனால நீ நர்வஸா இல்லையான்னு. அதுக்கு அசிஸ்டனும் எனக்கு ஒரே ஒரு நர்வஸா இருக்கு, அவங்களுக்கு கண்ணு தெரியணும், அது மட்டும் தான், என்னோட கண்ணு போறதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்னு. இப்ப டிவைன் ஹீலர் வந்துட்டு நீ ரெடியா இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு அசிஸ்டனும் 100% ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்களா. அப்ப மூச்சு சொல்றாங்க கடைசியா உனக்கு இந்த உலகத்தை பாக்குறதுக்கு இதுதான் சான்ஸ், அதனால எதையாவது பார்க்கணும் அப்படின்னா போய் பார்த்துட்டு வா, உனக்கு நாங்க டைம் கொடுக்கறோம்னு. அதுக்கு அசிஸ்டனும் தேவையே கிடையாது, நான் கண்ணு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ண வேண்டான்னு. மூச்சுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடும், அதனால உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, கண்டிப்பா நீ இந்த உலகத்துல பேசப்படுற ஒரு ஆளா மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரசர் கிட்ட பெரிய யூனிக் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்களா. பெரிய யூனிக்கும் கண்டிப்பா டிவைன் ஹீலரை கொலை பண்றதுக்காக ஆட்கள் வருவாங்க, அதனால மார்க்கியோவை போயிட்டு அவளுக்கு பாதுகாப்பா நிக்க சொல்லுன்னு. பெரிய யூனிக்கும் நான் சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி மார்க்கியோஸ் பாதுகாவலுக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் மார்க்கியோஸ் ஜயச்சோங்கோட வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்காங்க, ஏன்னா வீட்டுக்கு உள்ளாடி வேற நிறைய பேர் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்றது மார்க்கியோஸ்க்கு தெரியும். சோ வெளியில வச்சு யாராவது கொலை பண்ண வந்தாங்களோ அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத மார்க்கியோஸோட எண்ணமா இருக்கும். நான் தான் டிவைன் ஹீலரை இங்க கூட்டிட்டு வந்தேன், சோ அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லேடி டார்க் ரிவர் நிறைய ஆட்கள் கூட வந்து நிக்கிறாங்க. மார்க்கியோஸும் சண்டை போட ரெடி ஆயாச்சு. சோ இங்க ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் டார்க் ரிவர் ஜயச்சோவை கொலை பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப பாதுகாவலுக்கு நிக்கிறது யாரு, ஜிங்கும் நம்ம ஊஜியும். ஊஜி டார்க் ரிவரை பார்த்துட்டு பரவாயில்லையே நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோமேனு. அதுக்கு டார்க் ரிவரும் நீ எல்லாம் சின்ன பையன்டா, ஆனா உன் கையில வச்சிருக்கக்கூடிய வாழை பார்க்கும்போது நீ ஹார்ட் ஸ்வாட வச்சிருக்கன்னு நினைக்கிறேன்னு. ஊஜி ஆமா நீங்க என்ன பார்த்தப்ப நான் இருந்த மாதிரி இப்ப கிடையாது, நான் ரொம்பவே சக்திசாலியா மாறிட்டேன்னு. டார்க் ரிவரும் அதையும் பாத்துடலாமே அப்படின்னு அங்க ஒரு பெரிய சண்டையா ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே யூ வந்துட்டு ஒரு பெரிய கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். கூடவே டார்க் ரிவரும் இருக்காங்க. அப்ப டார்க் ரிவர் கிட்ட சிக்னல் கொடுங்கன்னு சொன்னோடனே டார்க் ரிவர் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்களா. எல்லாருமே ஜயச்சோங்கையும் டிவைன் ஹீலரையும் கொலை பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாங்களா. யூ பார்த்துட்டு பரவாயில்லையே கரெக்டான டைம்ல தான் நீ வந்திருக்க, இங்க ஒரு பெரிய கொலையே சம்பவமே நடக்க போகுது, அது எல்லாத்தையும் இங்க மேல இருந்து பார்த்தா தெரியும், நீ கூட இருந்து பாக்குறதுக்காக தான் நீயும் அதை ரசிக்கிறதுக்காக தான் வந்திருக்கே அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் பக்கத்துல இருக்கக்கூடிய டார்க் ரிவரை பாக்குறாங்க. ஹீரோ இவங்க தான் டார்க் ரிவர் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் ஆமா டார்க் ரிவரோட ஹெட் சூஷி யூ எனக்கு முன்னாடி
முன்னாடியே தெரியும் நீ டார்க் ரிவர் கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்ப அப்படின்னு. ஆனா இப்படி வெளிப்படையா அதை பண்ணுவ அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு அதுக்கு யூ சொல்றாங்க, இதை ப்ரூவ் பண்றதுக்கு உன்கிட்ட ஆதாரம்லாம் கிடையாது, ஜஸ்ட் உனக்கு தெரியுது அவ்வளவுதான், என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாது, வா வந்து உட்காரு அப்படின்னு உட்கார சொல்றாங்களா. இப்ப ஹீரோ சொல்றாங்க, நம்ம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாமா அப்படின்னு. யூவும் என்ன பெட், என்ன பெட்டா இருந்தாலும் அதுல நான் ஜெயிக்க தான் செய்வேன்னு. ஹீரோவும் ஜெயச்சோங்க்கு இன்னைக்கு கண்ணு தெரிய வந்துரும். யூவும் அது நடக்க விட கூடாது அப்படின்றதுக்காக தானே நான் இத்தனை பேரை அனுப்பியிருக்கேன், இத்தனை பேரை தாண்டியும் ஜெயச்சோங் எப்படி கண்ணு தெரிஞ்சு இந்த உலகத்தை பாப்பான், கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு. ஹீரோவும் அதனாலதானே நான் பெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னு. யூவும் எப்படியுமே நான் ஜெயிக்க தான் போறேன், அதனால பெட்டை கொஞ்சம் பெருசா வைக்கலாமே, நீ இப்ப தங்கி இருக்கே அந்த வீடை எனக்கு கொடுத்துருவியா, ஜெயச்சோங்குக்கு கண்ணு சரியாகல நானு. ஹீரோவும் ஒருவேளை சரியாயிடுச்சு அப்படின்னா நீ எனக்கு எதை கொடுப்ப அப்படின்னு கேட்க, யூவும் உனக்கு என்ன வேணும்னு கேட்க, ஹீரோவும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த பேலஸ்குள்ள வந்திருக்காங்க, அந்த ஃப்ரெண்டை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு. உடனே யூ சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லடா உனக்கு யார்கிட்ட வந்து என்ன கேட்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு, சரி நான் உனக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சண்டையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டார்க் ரிவர் ஊஜி கூடயும் ஜின் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது டார்க் ரிவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்களா, அதனால டார்க் ரிவர் ஒதுங்கி நிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஊஜி கூடயும் ஜின் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜெயச்சோங்க்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, இனி ஒரு பக்கம் மார்க்கியூஸ் லேடி ரிவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை எல்லாமே ஜெயச்சோங்கோட ஆபரேஷனுக்காக தான் நடந்துட்டு இருக்கு. ஊஜியும் ஜின்னும் ஃபைட் பண்ணி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாங்க. ஊஜி கேக்குறாங்க, இதெல்லாம் யாரு, இவனுங்களுக்கு வலினா என்னன்னே தெரிய மாட்டேங்குதே, டயர்டே ஆக மாட்டேங்கிறானுங்க, என்னால இதுக்கு மேல சண்டை போட முடியாதுப்பா, இவனுங்களை அடிக்க இவனுங்க ஸ்ட்ராங்கா தான் மாறிட்டு போறானுங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஜின் சொல்றாங்க, நீ ஃபர்ஸ்ட் அம்பர்லா டீமன் டார்க்லேண்ட் இருக்காங்கல்ல அவங்க ஒதுங்கி நின்னுட்டு இருக்கிறதுக்கு சந்தோஷப்படு, அவர் மட்டும் இறங்கி சண்டை போட்டிருந்தாரு அப்படின்னா நம்ம இந்நேரத்துக்கு ஒண்ணும் இல்லாம போயிருப்போம். இது எல்லாத்தையும் சைட்ல நின்னு பாத்துட்டு இருக்கக்கூடிய டார்க் ரிவரும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சு, இவனுங்க கண்டிப்பா இப்படி முரட்டுத்தனமா சண்டை போடுற ஆட்களே கிடையாது, சோஷின் இவங்க எல்லாருக்கும் என்ன கொடுத்த அப்படின்னு கோமா பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ ஊஜியும் நம்மளால சண்டை போட முடியாட்டியும் சண்டை போட்டு தானே ஆகணும், வா சண்டை போடலாம் அப்படின்னு சண்டை போட ரெடியா இருக்காங்க. அப்போ டார்க் ரிவரோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஒவ்வொருத்தனா ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். டார்க் ரிவருக்கு பார்த்தோன்னே செம ஷாக்கிங்கா இருக்கு. ஊஜி சொல்றான், இவனுங்க எல்லாரும் என்ன பேயா, நம்ம இவ்வளவு நேரம் பேய் கூடயா சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு. டார்க் ரிவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க டார்க் ரிவரை பார்த்து பிளட் வாமிட் எடுத்துட்டு என்ன காப்பாத்துங்க மாஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே டார்க் ரிவர் அந்த ஸ்டூடெண்ட்டை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. சோ ஊஜியும் ஜின்னும் இப்பதான் பெருமூச்சு விடுறாங்க நிம்மதியா. இந்த பக்கம் டைம் போயிட்டே இருக்கும்ல, ஹீரோ யூ கிட்ட சொல்றாங்க, டைம் முடிய போகுது, ஆபரேஷன் சீக்கிரமா முடிஞ்சிடும், சோ இந்த பெட்ல நான் தான் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னு. யூ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நைக்ரோ என்கிட்ட 1 மணி நேரத்துல எல்லா வேலையுமே முடிச்சு ஜெயச்சோங்கையும் கொலை பண்ணிடலாம்னு சொன்னா, ஆனா எதுக்காக இன்னும் டைம் எடுத்துட்டு இருக்கு, இப்படியே இதை விட்டா சரிப்பட்டு வராது, நம்ம மெயின் மேட்டரை இறக்கிற வேண்டியதான் அப்படின்னு டார்க் ரிவருக்கு சிக்னல் கொடுக்குறாங்களா. அடுத்த செகண்டே ஒரு ஷேடோ ஜெயச்சோங்க்கு ஆபரேஷன் நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு, எனக்கு எதுக்காக இதை பார்க்கும்போது ஆன்ஷி மாதிரியே தோணுது, ஒருவேளை இதுதான் ஆன்ஷியா இருக்குமோ அப்படின்னு பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் பின்னாடி போறாங்க. சூஷி அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றானா, அந்த நேரத்துல பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் வந்து சூஷிய மறைச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஊஜியும் ஜின்னும், அப்பாடா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு, இனி யார் கூடயும் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளாடி ஆன்ஷி வந்து இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஊஜி பார்த்துட்டு ஆன்ஷி அப்படின்னு சொல்றானா, ஆனா ஆன்ஷி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாச்சே. சோ ஜின்னையும் ஊஜியையும் புரட்டி எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு கதவை திறந்துட்டு உள்ள போயாச்சு. ஜிங் ஸ்டாப் பண்றதுக்காக வரானா, அவன ஒரு அடி கீழே போய் கிடக்குறான். அடுத்தது மூச்சு வரானா, மூச்சோட கையை பிடிச்சு முறுக்கிட்டு இருக்கான். மூச்சு மாஸ்டர் தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிடுங்க, இவன் ரொம்ப பலசாலியா இருக்கான்னு சொல்றதுக்கு ஆன்ஷியோ என்கிட்ட இருந்து யாராவது தப்பிக்க முடியுமா அப்படின்னு மூச்சோ தூக்கி ஒரு வீசு அவனத்தை வந்து எடுத்துட்டு கிடக்குறான். அடுத்தது யாரு, நம்ம டிவைன் ஹீலர். அவங்க அவங்களோட ஊசியை வச்சு ஆன்ஷியை கண்ட்ரோல் பண்றலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுல ஒரு ஊசி கூட ஆன்ஷி மேல படல. டிவைன் ஹீலரை ஒரு அடிதான் அடிக்கிறாங்க. டிவைன் ஹீலர் கீழே விழுந்து ரத்த வாந்தி எடுத்தாச்சு. சோ கடைசியா ஜெயச்சோங் அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஆன்ஷி அவங்களோட பவர் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துட்டு அட்டாக் பண்ண வராங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோ நம்ம ஜி ஸ்வாட் இருக்கல்ல அதை வச்சு ஆன்ஷியை தடுத்து நிறுத்தி வெளியில கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோவுக்கும் ஆன்ஷிக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் எதுக்காக ஆன்ஷி இந்த மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு குழப்பமா பாத்துட்டு இருக்காங்களா. ஓஜி அதை பார்த்துட்டு, ஆன்ஷி நீ யார் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்றத பாரு, அது ஜயசி நம்மளோட ஃப்ரெண்டு, ஒழுங்கா பாரு ஆன்ஷி அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஜின் சொல்றாங்க, நீ என்ன கத்தி கூச்சல் போட்டாலும் அவனுக்கு கேட்காது, அவனை பாரு, இப்ப அவன் சுய நினைவுலே இல்ல, அவனை யாரோ ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டார்க் ரிவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட சண்டை போட்டோம்ல, அதே மாதிரி தான் இப்ப ஆன்ஷியும் இருக்கான்னு. சோ ஓஜிக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஆன்ஷி அவங்களோட பவர்ஃபுல்லான அட்டாக்கா போட
ட்ரை பண்றாங்களா. சோ இத ஹீரோவால தனியா சமாளிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின், ஊஜி, ஜின் எல்லாருமே சேர்ந்து தடுக்கிறாங்க. ஆனாலும் ஆன்ஷி இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஊஜி கேக்குறாங்க, நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரே ஒருத்தனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அவனை அசைக்க கூட முடியலையேன்னு. அப்ப ஹீரோ ஆன்ஷி அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஆன்ஷியும் ஹீரோவை பாக்குறாங்க. ஆன்ஷி என்ன பாரு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. ஆன்ஷியும் ஹீரோவை பார்த்துட்டு நீ என்னன்னு கூப்பிட்டேன்னு ஹீரோவும் ஆன்ஷின்னு சொல்றாங்க. ஆன்ஷிக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. தலை வலியில இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பாக்குறாங்க. அந்த நேரத்துல யூ இதை நோட் பண்றானா. அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆன்ஷி அவனோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வர ட்ரை பண்றான்னு. அதனால இதுக்கு மேல நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா ஆன்ஷி என் கையை விட்டு போயிடுவான் அப்படின்னு நேரா உள்ள போறாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஆன்ஷி பின்னாடி வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. உடனே ஆன்ஷி பின்னாடி போயிடுறாங்க. சோ அவன் என்ன பண்ணி ஒரே செகண்ட்ல ஆன்ஷியை கண்ட்ரோல் பண்ணான் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஹீரோ இதை பார்த்துட்டு இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு கேட்க, யூ ஆமா வேற என்ன பண்ண சொல்ற, இந்த மாதிரி வேலைகளை பண்ணி தானே நான் ஜெயிக்க வேண்டியதா இருக்கு, நான் தான் பெட்ல வின் பண்ணேன், அதனால உன்னோட வீட்டை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுன்னு. ஹீரோ உனக்கு ரொம்ப தைரியம் தான்டா, இங்க நாங்க இத்தனை பேர் இருந்துட்டு இருக்கோம், இதையும் மீறி ஜெயச்சோங் செத்துட்டான் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, யூ ஏன் நினைக்க கூடாது, ஏன்னா உள்ள ஏன் ஆளு ஒருத்தவங்க இருக்காங்களேன்னு. ஹீரோவும் நீ என்ன சொல்ல வர, உள்ள யாருமே ஆள் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு, யோ யார் சொன்னா இல்ல அப்படின்னு. பதவிக்கும் புகழுக்கும் ஆசைப்படாம யாராச்சும் இந்த உலகத்துல இருப்பாங்களா? வேணா உன்ன மாதிரியும் உன் ஃப்ரெண்ட்ஸ மாதிரியும் 1-2 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள கூட ரொம்ப ஈஸியா அவங்களோட ஆசையை தூண்டி விட்டு மாத்திடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன பையனை என் பக்கம் என்னால கொண்டு வர முடியாதா? நீங்க ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் ஜெயச்சோங்க கொலை பண்ண போறதுன்னு ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஜிங் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள ஜிங் ஜெயச்சோங்க கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. உள்ள இருந்து ஆ அப்படின்ற ஒரு சத்தம் வருது. உடனே ஊஜி காப்பாத்துறதுக்காக போக ட்ரை பண்றாங்களா. ஹீரோ வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஊஜிக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ சொல்றாங்க, ஒருவேளை அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவனால ஜெயச்சோங்க கொலை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில ஜிங் ஓடி வரான். யூ என்ன காப்பாத்து அப்படின்னு ரத்த வாந்தி எடுக்கிறான். ஹீரோ கேக்குறாங்க, என்ன இப்போ நான் தோத்து போயிட்டே தான் சொல்ல போறியான்னு. யூக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஜிங் செத்து போயாச்சு. ஊஜியும் நம்ம இவங்க பின்னாடி போயிட்டு ஆன்ஷியை காப்பாத்தணுமா அப்படின்னு கேட்க, ஹீரோ இப்போதைக்கு ஆன்ஷியை காப்பாத்துறதுக்கான வழி என்ன நமக்கு தெரியல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயச்சோங்க பார்க்க போகலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. உள்ள போய் பாக்குறப்போ ஜெயச்சோங்கோட நெஞ்சு மேல ஏதோ கீறல் கிடக்குது. அது மட்டும் இல்லாம பக்கத்திலே ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு ஊஜியோ இது என்னது, டாங்லியான் கொடுத்த ஹிடன் வெப்பன் மாதிரி இது இருக்கேன்னு ஹீரோ சொல்றாங்க. டாங்லியான் கொடுத்த அதே ஹிடன் வெப்பன் தான், அவன் எனக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்து வச்சிருந்தான், கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஆள் ஜெயச்சோங்க கொலை பண்ண வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும், அதனாலதான் அவனோட உடம்புல ஆல்ரெடி நான் இந்த ஹிடன் வெப்பனை ஒளிச்சு வச்சிருந்தேன், யாராச்சும் ஒரு ஆள் அவனை கொலை பண்றதுக்காக வந்தாங்க அப்படின்னா இந்த ஹிடன் வெப்பன் ஆட்டோமேட்டிக்காவே ஆன் ஆகி அவங்கள கொலை பண்ணிடும், இதனாலதான் ஜிங் செத்து போனா அப்படின்னு. ஊஜிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். பரவாயில்ல, டாங்லியான் உனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கானு. இந்த பக்கம் ஜின் மூச்சுவுக்கு அவங்களோட மர்ஷல் எனர்ஜியை கொடுத்து காப்பாத்துறாங்க. ஹீரோயின் டிவைன் ஹீலரை பார்த்துட்டு என்னால இவங்களை காப்பாத்த முடியும் தோணவே இல்லை, இப்ப என்ன பண்றதுன்னு. அதுக்கு ஹீரோவும் இவங்களுக்கு நம்ம வைத்தியம்லாம் வெளியில போய் பார்க்க முடியாது, அதனால என்னோட வீட்டை கூட்டிட்டு போங்க, யாராவது ஒரு ஆளுக்கு டிவைன் ஹீலருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அரசர சரி பண்ண வந்து டிவைன் ஹீலருக்கே இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் பரவிடும், அதனால டிவைன் ஹீலருக்கு அடிபட்டது யாருக்குமே தெரியக்கூடாது, என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு டிவைன் ஹீலரை ஹீரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் யூக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு, நான் எல்லாமே கரெக்டா தானே பிளான் பண்ணேன், அப்புறம் எப்படி ஆச்சுன்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நம்ம இது மாதிரி எல்லாம் பண்ணி கூட நம்மளால ஜெயிக்க முடியலன்னா கடைசி வெப்பனா நம்ம கிட்ட இருக்கல அதை யூஸ் பண்ணலாமான்னு. யூ அதுக்கான டைம் இன்னும் வரல, கரெக்டான டைம் வரும்போது என்னோட கடைசி வெப்பனை நான் யூஸ் பண்ணுவேன், இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இம்பீரியல் பிரெடிக்டரை பாக்குறதுக்காக ஆன் வந்திருக்காங்க. இம்பீரியல் பிரெடிக்டரும் என்ன இவ்வளவு நாள் கழிச்சு திடீர்னு நீ வந்திருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆன்ஷி அப்படின்ற ஒரு பையனை பார்த்தேன், அவன் ரொம்பவே டேலண்டா இருந்தான், அவன் தான்சி சிட்டிக்குள்ள தான் வரதா சொல்லியிருந்தான், அவனை பார்த்துட்டு போலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன்னு. இம்பீரியல் பிரெடிக்டரும் ஆன்ஷி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது உள்ள ஹீரோவும் ஊஜியும் வராங்க. டிவைன் ஹீலருக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்களா. ஆனோ நான் வந்திருக்கேன்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு டிவைன் ஹீலரை சரி பண்றதுக்காக கிளம்பி போயாச்சு. இப்ப ஹீரோ ஊஜியும் மட்டும் இம்பீரியல் பிரெடிக்டர் கூட இருக்காங்க. இம்பீரியல் பிரெடிக்டரும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஆனா அவன் அன்கான்ஷியஸா இருக்கான், அவனை யாரோ ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்றாங்க, சோ அவங்களை எப்படி காப்பாத்துறது, எனக்கு தெரிஞ்ச அவங்க ஆர்ட் ஆஃப் ட்ரக் அப்படின்ற ஒரு எனர்ஜியை வச்சுதான் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு தோணுது, அதுல இருந்து எப்படி அவங்களை வெளியில கொண்டு வருது அப்படின்ற டீடைல்ஸ் கேட்கறதுக்கு இம்பீரியல் பிரெடிக்டரும் நீ இப்ப ஆன்ஷியை பத்தியா
சரியா பேசிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. அவன் எங்க அப்படின்னு கேட்க யூவோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆர்ட் ஆஃப் ட்ரக்க வச்சு அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி அவனை சரி பண்றது அப்படின்றத கேட்கறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோன்னு இம்பீரியல் பிரெடிக்டரும் ஆர்ட் ஆஃப் ட்ரக்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு அவங்களோட உடம்புக்குள்ளாடி ட்ரக்க புகுத்துறது, இது மூலமா அவங்க இறந்து போறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அவங்களோட அம்மாவோ அப்பாவோ அவங்கள பெத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்களோட பிளட்ல இருந்து சாம்பிள்ஸை எடுத்து அதுல இருந்து ட்ரக் தயாரிச்சோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்மளால அந்த பர்சனை கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பர்சன் இறந்து போக மாட்டாங்கன்னு இதை கேட்ட உடனே ஹீரோவும் அப்படின்னா இந்த ட்ரக்கை யூஸ் செய்யறதுக்காக ஆன்டி ஜூனை தான் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு இம்பீரியல் பிரெடிக்டரும் ஆமா அப்படியா தான் இருக்கும்னு சொல்றதுக்கு ஹீரோவும் அப்படின்னா இதை எப்படி சரி பண்றதுன்னு கேட்க இம்பீரியல் பிரெடிக்டரும் எந்த ரத்தத்தினால அவனுக்கு ட்ரக் செஞ்சாங்களோ அதே ரத்தத்தினால தான் மருந்தையுமே செய்ய முடியும். சோ உனக்கு இப்ப ஜூனோட ரத்தம் தேவை. ஜூனோட ரத்தத்தை எடுத்ததுக்கு அப்புறமா டிவைன் ஹீலர் கிட்ட அதை கொடு, அவங்க அதுக்கான மருந்து செஞ்சு கொடுப்பாங்கன்னு. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓஜி நம்ம அப்ப ஆன்டி ஜூனோட இடத்துக்கு போகணுமா, அவங்க கிட்ட இருந்து பிளட் கலெக்ட் பண்ணணுமான்னு கேட்க ஹீரோவும் ஆமா வேற வழி இல்ல அப்படின்னு தேங்க்யூ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போகும்போது ஃபேன்ஸ் அங்கேயும் பாக்குறாங்க. நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு நாங்க இங்க ட்ரைனிங்காக வந்திருக்கோம்னு. ஓஜியும் ட்ரைனிங்காக வந்துட்டு எங்களை ஏண்டா பார்க்கல அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபேன்ஸ் சொல்றாங்க ஏன்னா நாங்க 2 பேருமே டார்க் ரிவரோட ஹெட் சூஷியோ கொலை பண்றதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா எங்களோட மாஸ்டரை கொலை பண்ணவன நாங்க சும்மா விட மாட்டோம். அதுக்காக தான் ஹெவி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறதுனால எங்களால உங்களை பாக்குறதுக்கு டைம் கிடைக்கலன்னு ஹீரோவும் நீங்க நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா அவனை உங்க கையாலே நீங்க கொலை பண்ணுவீங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் அரசருக்கு டெய்லி மெடிசன் கொடுக்கணும்ல, அதுக்காக இன்னைக்கு மூச்சு வந்திருக்காங்க. டிவைன் ஹீலர் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க உங்களை பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் கோல்டு பிடிச்சிரும் அப்படின்றதுக்காக அவங்க வரலன்னு சொன்ன உடனே சரி ஜெயச்சோங்கோட ட்ரீட்மெண்ட் நேத்துக்கு எப்படி போச்சு, சரியா போச்சா அப்படின்னு கேட்க மூச்சும் அது சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா என்ன நிறைய பேர் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ட்ரை பண்ணாங்கன்னு உடனே அரசரும் தடுத்து நிறுத்துறதுக்காக ட்ரை பண்ணாங்களா அப்படின்னா டிவைன் ஹீலருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கும் நேத்துக்கு நடந்த சண்டைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்ட உடனே மூச்சுக்கும் கூட நின்னவங்களுக்கும் செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. அதனால மண்டி போட்டு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல, ஆனா டிவைன் ஹீலருக்கு அடிபட்டிருக்கு, இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களை காப்பாத்த வந்து டிவைன் ஹீலருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு ரூமர்ஸ் பரவிடும், அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்ன உடனே அரசரும் சரி இருக்கட்டும் விடுங்க, யாருக்காச்சும் உயிர் சேதம் இருந்துச்சா அப்படின்னு கேட்ட உடனே ஜெயச்சோங்க கொலை பண்றதுக்காக ஜிங் ட்ரை பண்ணாங்களா, அதனால ஜிங் இறந்து போயிட்டாங்கன்னு இதை கேட்ட உடனே அரசருக்கு செம ஷாக் ஆகுது. ஜிங்கும் ஜெயச்சோங்கும் ரொம்பவே க்ளோஸ், அவங்க 2 பேரும் தான் இருக்கிற எல்லா அண்ணன் தம்பிங்கள்லயுமே ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. அப்புறம் எப்படி ஜிங் ஜெயச்சோங்க கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு கேக்குறதுக்கு எங்களுக்கு தெரியலன்னு எல்லாரும் சொல்லிடுறாங்களா. அண்ணனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த பக்கம் ஜெயச்சோங்க ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுல, அதே மாதிரி அசிஸ்டன்டும் வராங்களா. ஜெயச்சோங்குக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இப்பதான் அவங்களுக்கு யாரோட கண்ணை தனக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சது. அசிஸ்டன்ட் கிட்ட நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணன, நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த அப்படின்னா நான் இதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேங்கிறேன்னு. அசிஸ்டன்டும் அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, நான் கண்ணால இந்த உலகத்தை ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு பாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது, நீங்க என்னோட கண்ணை வச்சு இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எமோஷனலா பேசுறாங்களா. அதை கேட்ட உடனே ஜெயச்சோங்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்பவுமே நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ எப்பவுமே என் கூட தான் இருப்ப, உனக்கு கண்ணு தெரியலனா கூட நீ என் கூட தான் இருப்ப அப்படின்னு அவங்க கூடயே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜிங்கெங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்களா. ஜெயச்சோங்கு சமஷாக்கு யார் அவனை கொலை பண்ணது அப்படின்னு கேட்க உங்களை அவன் கொலை பண்ண வந்தான், அதனாலதான் அவனை போட்டு தள்ளியாச்சு, அவன் டார்க் ரிவர் கூட சேர்ந்துட்டான்னு. இதை கேட்டோடனே ஜெயச்சோங்கு இன்னும் ஷாக் ஆகுது, என்ன என்னோட தம்பி என்ன கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணானா அப்படின்னு அந்த சோகத்துல இருக்காங்க. இந்த பக்கம் ஆன் ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல டிவைன் ஹீலருக்கு கம்மியா தான் அடிபட்டிருக்கு, அதனாலதான் என்னால அவங்கள ட்ரீட் பண்ண முடிஞ்சதுன்னு ஹீரோ வந்துட்டு டிவைன் ஹீலருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஆன் வந்துட்டு அவங்க இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் அடுத்த விஷயத்த பார்க்க போறேன் அப்படின்னு நேரா மார்க்கியோஸ் கிட்ட போயிருக்காங்க. மார்க்கியோஸும் நீ என்ன வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்றது உனக்கு தெரியுமா, ஆன்டி ஜூனை நீ பார்க்க போகணும்னு நினைக்கிறியா, அவங்க யாரு அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அப்பாவோட ஃபேவரட்டான ஒய்ஃப் அவங்க தானே. மார்க்கியோஸ் சொல்றாங்க அவங்க மட்டும் அப்பாவுக்கு ஃபேவரட் கிடையாது, உன் அப்பா இந்த உலகத்திலே 2 பொண்ணுங்களை தான் ரொம்ப லவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் உன்னோட அம்மா, 2வது ஜூன். உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்ப ஜூன் மட்டும் தான் உயிரோடு இருக்கா. ஆனா ஜூன் என்னைக்குமே உன்னோட அப்பாவை தன்னோட ஹஸ்பண்டா அக்செப்ட் பண்ணதே கிடையாது. ஜூன் ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா. ஜூனை உன் அப்பா மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலே 2 பெரிய பவர்ஃபுல்லான
பர்சன்ஸ் லவ் பண்ணாங்க. அதுல ஒருத்தன் டீமன் கிளானோட லீடர் ஈடிங்ஷி, இனி ஒருத்தன் இந்த உலகத்துல இப்போ டாப் மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கான்ல கியூ அவன். இவங்க ரெண்டு பேருமே ஜூனை லவ் பண்ணது மட்டும் இல்லாம தங்களோட உயிரையே அவளுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதுலயும் ஈடிங்ஷி தன்னோட உயிரையே கொடுத்துட்டான். இப்ப கியூவுமே அவனோட எல்லா பவரையுமே ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கான் ஜூனை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக. ஜூன் அப்படின்ற ஒரே ஒரு பொண்ணுக்காக இந்த உலகத்தையே திருப்பி போட்டவன் தான் ஈடிங்ஷி. ஆனா ஜூன் ஈடிங்ஷி இறந்து போனதுக்கு அப்புறமா அவளை பேலஸ்ல லாக் பண்ணிட்டு இருக்கா. அவ அந்த பேலஸ விட்டு வெளியில வந்ததே கிடையாது. அவ வீட்டை விட்டு வெளியில காலை எடுத்து வச்சதே கிடையாது. இப்ப அவகிட்ட போயிட்டு நீ என்ன சொல்ல போற? உங்க பையன் உங்களை பாக்குறதுக்காக வந்திருந்தான், இப்ப அவன் ஒரு ட்ரக் டெஸ்டரா மாறிட்டான், அவன் இப்ப சுய நினைவிலே இல்லன்னு சொல்ல போறியான்னு. அவன் ஒரே ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், கியூ அங்க இருந்து இங்க வந்துருவான். அதுக்கப்புறமா தான்சி சிட்டில நிம்மதியே இருக்காது. நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோவும் எனக்கு வேற வழி கிடையாது, அவங்களோட ரத்தம் எனக்கு தேவை, ஆன்ஷி அவங்களோட குழந்தை, என்னோட ஃப்ரெண்டு, என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு. மார்க்யூஸும் எனக்கு தெரியும்டா, நீ எப்பவுமே இந்த மாதிரி தான், உன்னோட நல்ல மனசுக்கு தான் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் உனக்கு வந்து சேருது, சரி விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ண ஓகே சொல்றாங்க. ஹீரோவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் டார்க் ரிவரும் லேடி டார்க் ரிவரும் பேசுறாங்களா. லேடி டார்க் ரிவர் கேக்குறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு. டார்க் ரிவர் சொல்றாங்க எனக்கு தெரியல, ஆனா இது எல்லாமே சூஷியோட வேலை தான், அவங்க எல்லாரையுமே ஆர்ட் ஆஃப் ட்ரக்ஸை எடுக்க வச்சிருக்காங்க, இதனாலதான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரத்த வாந்தி எடுத்து சாகுற நிலைமையில இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருக்கேன், இருந்தாலும் அவங்களால 6 மாசத்துக்கு எழுந்திருச்சு எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு. லேடி டார்க் ரிவரும் நான் நினைச்சேன் நம்மளோட லீடர் நம்மள இருட்டுல இருந்து வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு, ஆனா அவங்க நம்ம எல்லாரையுமே பலி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களான்னு. டார்க் ரிவரும் ஆமா, பேராசை ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்கு வேணாலும் கூட்டிட்டு போகும், நம்ம லீடர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது, அவரே நம்ம எல்லாரையுமே நல்ல நிலைமைக்கு கொண்டு போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு கெட்ட பாதையில போயிட்டு இருக்காரு, நம்ம இதை இப்படியே போக விடக்கூடாது அப்படின்னு டார்க் ரிவரும் லேடி டார்க் ரிவரும் சூஷிக்கு ஆப்போசிட்டா திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா மார்க்யூஸ் ஜூனோட வீட்டுக்கு வெளியில ஊச்சியையும் ஹீரோவையும் கூட்டிட்டு வந்தாச்சு. நீங்க எல்லாருமே உள்ள போயிட்டு 1 மணி நேரத்துக்குள்ளாடி வெளியில வரணும், நான் ஒரு வண்டி அங்க கார்னர்ல நிறுத்தி வச்சிருப்பேன், 1 மணி நேரத்துக்குள்ளாடி நீங்க வரல அப்படின்னா வண்டி கிளம்பிடும், அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனையை நீங்க தான் சால்வ் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் மட்டும்தான் உங்களோட டைம்னு சொல்றதுக்கு ஹீரோவும் 1 மணி நேரம் போதும்னு சொல்றாங்க. ஊச்சியும் நாங்க இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகவா, அவன் தான் இளவரசன் ஆச்சு, இளவரசர் ஒரு அரசியை பார்க்க போறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்க மார்க்யூஸும் பைத்தியமே, அதுக்கு அரசரும் அரசியும் ஒரே இடத்துல இருக்கணும், அப்படின்னா இளவரசர் சும்மா போகலாம், ஆனா இப்ப எப்படி போக முடியும், பொண்ணுங்க மட்டும் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவன் தனியா போனா அப்படின்னா எல்லாரும் என்ன பேசுவாங்க, அதனால நீங்க இப்படியே போக கூடாது, உங்களுக்கான ட்ரெஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு ட்ரெஸ் கொடுக்குறாங்களா. ஊஜி அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸா, நான் இதை போட மாட்டேன்னு. மார்க்யூஸும் பின்ன என்ன பசங்களோட ட்ரெஸ் போட்டு அவள போவீங்க, இந்த ட்ரெஸ் போட்டு தான்டா போகணும்னு. ஊஜியும் ஹீரோ நீயே அமைதியா இருக்க, உனக்கு எல்லாமே தெரியுமா, இதுக்கு முன்னாடியே பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டு எப்படி போக முடியும்னு. ஹீரோவும் அமைதியா போடுடா, நானே போடுறதுக்கு ஒத்துக்கிறேன், உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்களா. ஊஜியும் இது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன், ஹீரோயினை வர விட்டுட்டு நான் அமைதியா வெளியிலே இருந்திருப்பேன் அப்படின்னு புலம்புறாங்க. அதுக்கப்புறமா என்ன 2 பேருமே கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸை போட்டு போறாங்களா. ஹீரோ நிஜமாவே ஒரு பொண்ணு மாதிரியே இருக்காங்க. ஊஜி சொல்றாங்க ஏய் நீ நிஜமாவே பொண்ணு மாதிரி இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. ஹீரோவும் அமைதியா இருடா, வாயை உடைச்சிருவேன், வா வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போறாங்க காமெடி பண்ணிக்கிட்டே. இந்த பக்கம் ஜூன் கண்ணாடி முன்னாடி இருந்து வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த கண்ணாடியில ஹீரோ ஊஜியும் வர்றதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, அதனால நான் உங்க யாரையுமே உள்ள வர சொல்லலையே, நீங்க 2 பேரும் எதுக்காக உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்க 2 பேருமே ஜூனுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஜூன் சிரிச்சுட்டு நீங்க 2 பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா என்ன பசங்க மாதிரி ரொம்ப மசில்ஸ் ஜாஸ்தியா பில்ட் ஆயிருக்கு, நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஊஜி சொல்றாங்க ஏய் அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும் அது எப்படி தெரியாம இருக்கும், ஷேடோ கிளான் லீடரோட ஒரே ஒரு பொண்ணு, கியூவோட ஜூனியர், பெரிய பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வித்தைகள் எல்லாம் பொண்ணுங்க படிக்காத காலத்திலேயே இவங்க படிச்சிருக்காங்க, இவங்களால கண்டிப்பா நம்மள ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேம் தான் ஜயசி, சாரி நாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களை பார்க்க வேண்டியதாயிடுச்சுன்னு. அதுக்கு ஜூனும் பரவாயில்ல உங்களை பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ 6வது இளவரசன் தானே, உன் கூட எதுக்காக ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்திருக்க, நீ என்ன இங்க யாரையாச்சும் கொலை பண்ண போறியான்னு. ஊஜியும் இல்லன்னு சொல்றாங்க. ஹீரோவை இங்க நாங்க கொலை பண்றதுக்காக வரல, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, உங்களோட ரத்தத்தை வச்சுதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு. ஜூனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் ரத்தத்தை வச்சு எப்படி உன்னோட ஃப்ரெண்டை சரி பண்ண முடியும். இதே மாதிரி தான் 2 நாள் முன்னாடி யூமே வந்து அவனோட உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னோட ரத்தத்தை வச்சுதான் மருந்து செய்ய முடியும் அப்படின்னு என் ரத்தத்தை வாங்கிட்டு போனா, இப்ப நீங்க வந்து என் ரத்தத்தை கேக்குறீங்க, என் ரத்தம் என்ன அவ்வளவு ஸ்பெஷலான ரத்தமா அப்படின்னு கேட்க
ஹீரோவும் உங்களோட ரத்தம் அவ்வளவு ஸ்பெஷலா என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனா என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக என் ஃப்ரெண்டோட உடம்புல ஓடக்கூடிய அதே ரத்தம் தான் எங்களுக்கு தேவை, அவன் உடம்புல ஓடக்கூடிய அதே ரத்தம் தான் உங்க உடம்புலயும் ஓடிட்டு இருக்குன்னு ஜூனுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிருக்கு. உன்னோட ஃப்ரெண்டோட நேம் என்னன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஈயான்ஷின்னு சொல்றாங்களா. ஜூன் உடனே சோகமாயி அவன் திரும்ப வந்துட்டானா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் ஓஜியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா, ஈயான்ஷி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறதுக்கு ஜூனும் அது எப்படி எனக்கு தெரியும், நான் இந்த பேலஸ்க்குள்ள வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, பேலஸ்ல இருக்க யாருமே என் கூட பேச மாட்டாங்க, வெளியில என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்றதே யாருக்கும் கவலை கிடையாது, எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செத்த போன மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோவும் எனக்கு வேற எல்லாரையும் பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா நீங்க உயிரோடு இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் என்னோட ஃப்ரெண்ட், அவன் வெளியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா அவன் நீங்க செத்து போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டான், ஏன்னா இந்த உலகத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபேமிலி நீங்க தான், அதனால அவன் நீங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பான். அது மட்டும் இல்லாம அவன் உங்களை பாக்குறதுக்காக கூட வந்திருந்தானு. ஜூனும் என்ன பாக்குறதுக்காக ஆன்ஷி வந்தானா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஓஜின்னு ஒரு பையன் வந்தானே, ஒருவேளை அவன் தான் ஆன்ஷியோ அப்படின்னு, அதுதான் ஆன்ஷியான்னு கேக்குறாங்க. ஓஜியும் ஆன்டி எங்களுக்கு ரொம்ப டைம் எல்லாம் இல்ல, நாங்க சீக்கிரமாவே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னு தெரியாம நர்வஸா சொல்றாங்களா. அடுத்த செகண்டே ஜூன் அவங்களோட கம்மலை கழட்டி அவங்களோட கையை குத்தி ரத்தத்தை எடுத்து ஒரு பாட்டில்ல போட்டு கொடுக்குறாங்க. ஓஜிக்கு இப்பதான் நிம்மதியாவது. சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்ப ஜூனும் ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவனுக்கு எல்லாமே கண்டிப்பா சரியாயிடும், ஆனா அவனுக்கு சரியானதுக்கு அப்புறமா இங்க இருந்து அவனை போக சொல்லிடுங்க, திரும்ப இங்க வர சொல்லாதீங்கன்னு ஹீரோவும் எனக்கு புரிஞ்சது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ ஜூன் சோகமா என்ன நடந்திருக்கும் ஹான்ஷிக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது யூ நிக்கிறான். நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு கேட்க, யோ நீங்க 2 பேருக்கு இப்ப ரத்தத்தை கொடுத்து அனுப்புனீங்களே அப்பவே நான் வந்துட்டேன், நீங்க என்ன பண்றதா மனசுல நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட உடனே ஜூனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ என்கிட்ட இருந்து 2 நாள் முன்னாடி ரத்தத்தை எடுத்துட்டு போனது எதுக்காக, நீ என்ன பண்ற அப்படின்ற விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும், அவன் உன்னோட தம்பி, உன்னோட தம்பிக்கே நீ பாய்சன் வைப்பியா அப்படின்னு கேட்க, யோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருக்கிறது வரைக்கும் எனக்கு தம்பின்னு யாரும் கிடையாது, என்னோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் நான் மட்டும்தான் பிறந்திருக்கேன், உங்களுக்கும் இனி ஒருத்தனுக்கும் தான் அவன் பிறந்திருக்கான், சோ எங்க 2 பேரோட உடம்புலயும் ஓடக்கூடியது ஒரே ரத்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஜூனுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம பேசாதடா, என்ன இருந்தாலும் அவன் உன்னோட தம்பி, இந்த உலகத்துல உனக்கு இருக்கக்கூடிய அடுத்த சொந்தம் அப்படின்னா அது அவன் தான் சொல்றதுக்கு எனக்கு அவன் சொந்தமே கிடையாது, இப்ப 2 பேர் வெளியில போயிருக்காங்களே உங்களோட ரத்தத்தை எடுத்துட்டு, அவங்களால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா, என்னால அவங்க 2 பேரையும் ரொம்ப ஈஸியா கொலை பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஜூனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால ஹீரோவையும் ஊஜியையும் காப்பாத்தணும் அப்படின்னு வெளியில போக ட்ரை பண்றாங்க. ஆனா யூ விடுறதா இல்ல. ஜூனும் ஒழுங்கு மரியாதையை என்ன விடு, அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கையை தட்டி விட்டுட்டு போக போறாங்களா. அப்போ யூ அவனோட கழுத்துல கத்திய வச்சுட்டு, ஒருவேளை நீங்க இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா கூட நானே என்னோட கழுத்தை அறுத்துட்டு செத்து போயிடுவேன், நான் சாகுறத நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜூனுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஆன்ஷிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எதுவுமே தெரியாது. அப்படியே அமைதியா அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஊஜியும் மறுபடியும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வராங்களா. அப்போ ஊஜி கேக்குறாங்க, நம்ம இப்ப எதுக்காக மறுபடியும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணும், இந்த நேரத்துல யாராச்சும் நம்மள பார்த்தாங்க அப்படின்னா தப்பா நினைக்க மாட்டாங்களான்னு. அதுக்கு ஹீரோவும், நான் ஒரு இளவரசர், என்ன யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, நீ என் கூட வரல, உன்னை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லுவேன்னு. ஓஜியும் எதுக்காக நீ என்ன தடுத்து நிறுத்துறேன்னு சொல்ல போறேன்னு. ஹீரோவும், ஏன்னா நீ அரண்மனைக்குள்ள பொண்ணுங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கல, அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லிடுவேன்னு. ஓஜியும், நீயும் தானடா என் கூட வந்த, இப்ப என்ன அப்படியே பிளாட்டை மாத்தி போடுறேன்னு. அதுக்கு ஹீரோவும், என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை, அதனால ஏதாவது பழி என் மேல வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை ஏத்துக்கிறதும் உன்னோட கடமை தானேன்னு. ஓஜியும், சரி ஒருவேளை யாராச்சும் என்ன பார்த்து ஜெயில தூக்கி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்க, ஹீரோவும் வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, பொண்ணுங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நைட்டு தனியா போனதுனால உன் தலையை மட்டும் தான் கட் பண்ணுவாங்க, வேற எதுவும் கிடையாதுன்னு. ஓஜியும், டேய் நீ என்னோட ஃப்ரெண்டா இல்லனா துரோகியாடா அப்படின்னு பின்னாடி கேட்டுட்டு கிண்டல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க முன்னாடி ஒரு ஆள் வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே ஹீரோவை, நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்களா. அவனும் என்ன மறந்துச்சியா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஹீரோ இந்த தான்சி சிட்டியை விட்டு வெளியில போகும்போது ஹீரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே ஒன்னும் இல்லாம பண்ணான்ல, அவன் தான் இவன். நீ எதுக்காக தான்சி சிட்டிக்குள்ள வந்த, எப்படி இங்க வந்த அப்படின்னு நேரா ஹீரோ சண்டை போடுறதுக்காக போயிடுறாங்க. ஒரு தடவை சண்டை போட்டு பாக்குறாங்க. ஆனா ஹீரோவோட எனர்ஜி சுத்தமா அடிக்க வந்தவனுக்கு மேட்ச் ஆகவே இல்ல, அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். ஊஜியும் அவன் யாரு அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோவும், இவன் தான் என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே ஒன்னும் இல்லாம பண்ணது, அப்படின்னா பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் என்கிட்ட இருந்து எனர்ஜியை எடுக்கல, இவன் தான் எடுத்திருக்கான், இவன் யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு மறுபடியும் சண்டைக்கு நிக்கிறாங்களா. அந்த நேரத்துல நடுவுல ஜின் வந்துடுறாங்க. ஹீரோவும், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஜின் சொல்றாங்க, நீ சைச்சோங்க்கு ஹெல்ப் பண்ணிருக்க, இது நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய டைம், இங்க இருந்து கிளம்பு, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஊஜிக்கு தெரியும் ஹீரோவால இந்த சண்டையில ஜெயிக்க முடியாதுன்னு, அதனால
ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜின்னுக்கும் வந்தவனுக்கும் சண்டை நடக்குதா, அந்த சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்போ ஜின் சொல்றாங்க, நீ யூஸ் பண்ற மெத்தட் எல்லாமே ஆர்ட் ஆஃப் ட்ரக்குள்ளது, இந்த மெத்தடை எங்களோட மாஸ்டர் யாருமே பிராக்டிஸ் பண்ண கூடாது அப்படின்னு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியும் நீ யூஸ் பண்ற அப்படின்னா இது 5 யுனக்ல ஒருத்தனா தான் இருக்கணும், நீ என்ன யுனக்கா அப்படின்னு கேட்டுட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த பக்கம் சண்டை போட வந்தவன நான் யாரா இருக்கும் அப்படின்றத நீ கெஸ் பண்ணிட்டதுனால இதுக்கு மேல என்னால உயிரோடி விட முடியாது, ஐ அம் சோ சாரி அப்படின்னு ஜின்னை கொலை பண்ணிடுறான். ஜின் சாகும்போது ரத்தவாந்தி எடுக்கும்போது ஜயச்சும், இந்த உலகத்தை நீ உன்னோட கண்ணால பார்க்கும்போது என்ன உன்னால பார்க்க முடியாம போயிடுச்சு, நீ நல்லபடியா வாழணும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஊஜி போயிட்டு இருக்கும்போது ஊஜி கேக்குறாங்க, அது யாரு அப்படின்றது உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா, அவன் தான் உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை நாசம் பண்ணதானு. ஹீரோவும், என்னைக்குமே என்னால அன்னைக்கு நடந்ததை மறக்கவே முடியாது, அவன் தான் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே எடுத்ததுன்னு. ஊஜியும், இப்ப எப்படி நீ அவனை யாருன்னு கண்டுபிடிப்பன்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க, என்னோட எனர்ஜியை சரி பண்ணும்போது மோயி என்கிட்ட சொன்னாங்க என்னோட உடம்புல இன் எனர்ஜி, அதாவது கேர்ள்ஸோட எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு. ஆனா எனக்கு அன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு என்ன அட்டாக் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. ஆனா இன்னைக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்னை அட்டாக் பண்ண வந்தது ஒரு பையன் தான், ஆனா அவனோட உடம்புல பொண்ணோட எனர்ஜி இருக்கு அப்படின்னா அது யுனக்கா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அரண்மனைக்குள்ளாடியே வரக்கூடிய பவர் இருக்கக்கூடிய 5 யுனக்ல ஒருத்தவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஹீரோ. இந்த பக்கம் இறந்து போன ஜின்னோட உடம்ப யுனக் எல்லாரும் இருப்பாங்கல்ல அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஷெங்ஜிங் அதை பாக்குறாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜின்னை கொலை பண்றதுக்காக ஆர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்ற டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதனால இந்த டெக்னிக் நம்மளோட மாஸ்டரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நம்ம மாஸ்டர் இறந்து போகும்போதே அந்த டெக்னிக்கும் இறந்து போயிடுச்சு. ஆனா அதை இப்ப யாரோ யூஸ் பண்ணி இவனை கொலை பண்ணிருக்காங்கன்னா நம்மள யாராவது தான் இருக்கணும். அதனால ஜின்னை கொலை பண்ணவன நான் சும்மா விட மாட்டேன், நீங்க யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு ஆர்ட் ஆஃப் ட்ரக் இருக்கும்ல அந்த டெக்னிக்கை பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தன் இருப்பானா, அவன் அதை தடுக்கிறான். இதை தள்ளி இருந்து ஜின்னியும் பார்த்துட்டு இருக்கானா, ஏய் உங்க 2 பேருக்குமே ஆர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் தெரியுமா, இந்த டெக்னிக்கை யாருமே பிராக்டிஸ் பண்ணல நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஷெஞ்சினும், நம்மளோட மாஸ்டர் விட்டுட்டு போன விஷயங்களை அப்படியே மறந்துட கூடாது, நம்ம சீக்கிரட்டா பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சு அதனாலதான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தா நீங்க யாருமே அதை விட்டுற மாதிரி தெரியலையே, அப்ப எல்லாருமே ஆர்ட் ஆஃப் ட்ரக் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோமா அப்படின்னு 5 யுனக்குமே ஆர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் தெரிஞ்சிருக்கு. சோ இதுல யாரு ஹீரோ கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா தான் இருக்கு. அப்ப அங்க ஜயச்சுங் வராங்களா, ஜயச்சுங் ஜின்னோட உடம்ப பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அழுதுகிட்டே சொல்றாங்க, எனக்கு இனியெல்லாம் ராஜாங்கம்லாம் வேண்டாம், எனக்கு கண்ணு தெரிய வரணும் அப்படின்றதுக்காக ஹீரோவும் என்னோட அப்பாவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு ஆபரேஷன் நடக்கும் போது நிறைய பேர் எனக்காக அவங்களோட உயிரை கொடுத்து என்னோட ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. என்னோட அசிஸ்டன்ட் எனக்கு கண்ணை கொடுத்திருக்கான். இது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு அரசரோட இடம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா என்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. சோ எனக்கு இன்னையில இருந்து ராஜ்யம் தேவை கிடையாது. ஆனா ஜின்னை கொலை பண்ணவன நான் பழி வாங்காம விட மாட்டேன். டார்க் ரிவர் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஜயச்சோங்குமே டார்க் ரிவர் மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஒரு இருட்டுக்குள்ளாடி ஒரு யுனக் நின்னுட்டு யூ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஜயச்சோங்குமே இப்ப அரச பதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டான். சோ உன்னோட வழி ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு, நீ ஹீரோவை மட்டும் போட்டு தள்ளினா போதும்னு. யோவும் நிஜமாவே அந்த பைத்தியக்காரன் அப்படிதான் சொன்னானா, சே ஜயச்சோங் இவ்ளோ ஈஸியா பேக் வாங்குவான் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அப்படின்னா ஹீரோவை மட்டும் என் வழியில இருந்து தூக்கி எரிஞ்சா போதும், நான் மன்னராயிடுவேன் இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்போ அந்த ஒளிஞ்சிருந்த யுனக் வெளியில வராங்க. அது யாரு அப்படின்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய யுனக். அப்படின்னா இந்த பெரிய யுனக் தான் நம்ம ஹீரோ தான்சி சிட்டியை விட்டு வெளியில போகும்போது ஹீரோவோட உடம்புல இருந்து அத்தனை மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியுமே ஒன்னும் இல்லாம பண்ணது. டேஷிங் யூத்லயே இவன் தான் வில்லனா சைட்ல இருந்து செயல்பட்டு இருந்தான், இப்ப இங்கேயுமே இவன் தான் வில்லனா இருக்கான். இங்க கட் பண்ணா ஜின்யும் தளபதியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இருக்கிற எல்லா யுனக்லயுமே இவன் மட்டும் தான் ரொம்ப கேர்லியா இருப்பான். சோ தளபதி தனியா அவன் கூட பேசுறாங்க. ஜின்யூ நீயாவே என்கிட்ட வந்திருக்க அப்படின்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்காது, என்ன இன்ஃபர்மேஷனுக்காக நீ வந்திருக்கன்னு. அதுக்கு ஜின்யூ கேக்குறாங்க, நீங்க அடுத்த அரசரா யார் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, யாருக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறீங்கன்னு. தளபதியும் வேற யாருக்கு, என் பொண்ணு ஒரு பையனை சூஸ் பண்ணிருக்கா, சோ அவனுக்கு தான் நானும் சப்போர்ட் பண்ணுவேன்னு. ஜின்யூவும் அப்படின்னா அது கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு தளபதியும் ஆமா அவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண போறேன், இப்ப நீ எதுக்காக என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்க ஜின்யூவும் நானும் இவங்க 2 பேர்ல ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுன்னு சொன்னா ஹீரோவை தான் சூஸ் பண்ணிருப்பேன், ஆனா இனி ஒரு ஆப்ஷன் ரொம்ப நல்ல ஆப்ஷனா உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்க தளபதியும் இவங்க 2 பேரை தவிர இனி ஒரு ஆளுமே இந்த போட்டிக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஜின்யூவும் ஆமா அதுவும் ரொம்ப ஆப்டான தகுதியான ஆளா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு தளபதியும் அது யாருன்னு கேக்குறாங்க. ஜின்யூ ஏதோ ஒரு நேம சொல்றான், அது என்ன அப்படின்றத நமக்கு காட்டல. அதை கேட்ட உடனே தளபதியும் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு 3வது ஆளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அந்த 3வது ஆள் யாரு அப்படின்றது இப்போதைக்கு சஸ்பென்ஸா இருக்குது. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ரூபியும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்ப
ரூபி எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த 5 யூனிட்ல தான் யாரு ஒன்னு அட்டாக் பண்ணாங்க அப்படின்றத நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னு ஹீரோவும் எனக்கு 1-2 கெஸ்ஸிங் இருக்குது, இருந்தாலும் அப்படியே நம்ம போயிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குதானே போகுது, அவன் கிட்ட மாட்டாம போக மாட்டான் அப்படின்னு ட்ராப் விரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆன்ஷியை சரி பண்றதுக்கான மருந்து செஞ்சாச்சான்னு கேட்கறதுக்கு ரூபியும் நாங்க டிவைன் ஹீலர் கிட்ட ரத்தத்தை கொண்டு போய் கொடுத்துட்டோம், அவங்க இன்னுமே கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கான், இப்பதானே அவங்க சரியாகி வந்திருக்காங்க, அதனால ஒரு 2 வாரத்துல எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நீ 2 வாரத்துக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு. ஹீரோவும் இந்த 2 வாரத்துல ஆன்ஷி அவனுங்க என்னென்ன பண்ண போறானுங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு கஷ்டமா இருக்குது, அவனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியில கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரூபியும் போதும் போதும் இந்த மாதிரி எல்லாரை பத்தியும் பேசி கவலைப்பட்டதெல்லாம் நம்மளை பத்தி பேசலாமா, ஆக்சுவலி ஹீரோயினை பார்க்கும்போது அவளுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குதுன்னு. அதுக்கு ஹீரோவும் டவுட் எல்லாம் நீ பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ரூபியும் நான் உண்மையை தானே சொல்றேன், அவன் உன்னை லவ் பண்றான்னு நான் நினைக்கிறேன்னு. ஹீரோவும் நினைக்கலாம் செய்யாத, அவன் நிஜமாவே என்ன லவ் பண்றான்னு. ரூபியும் அவ்வளோ கான்பிடென்டாடா உனக்கு அப்படின்னு கேட்க ஹீரோவும் 100% சொல்றாங்க. அப்படி அது தெரிஞ்சும் நீ எதுக்காக இந்த மாதிரி இருக்க, உனக்கு அவளை பிடிக்குமான்னு கேட்ட உடனே ஹீரோ சொல்றாங்க ஊஜி இருக்கானே அவனுக்கும் தான் உன்னை பிடிக்கும், அது உனக்கு தெரியுமான்னு கேட்க ரூபியும் சும்மா பேச்ச மாத்தாத, ஊஜி என்ன லவ் பண்றான் அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு. ஹீரோவும் அவன் மட்டும் உன்னை லவ் பண்ணல, நீயும் அவனை லவ் பண்ற அப்படின்றது எனக்கு தெரியும், ஒரு நாள் ஊஜியும் ஜயா சிட்டில வச்சு நடந்த ஃபங்க்ஷன்ல நீ அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினியே, அன்னைக்கே உன்னோட கண்ணுல உனக்கு அவன் மேல இருந்த லவ் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ரூபியும் அவனை மாதிரி ஒரு பியூரான ஹார்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, யாருக்குமே தீங்கு நினைக்காம நம்மளை விட ஒரு ஆள் ஒருபடி மேலே ஏறி போனா கூட பரவாயில்ல, அது அவங்களோட திறமை, அவங்க போறாங்க, நானும் அவங்கள முந்தணும் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு ஜெயிப்பேன் அப்படின்னு போராடுறான் தெரியுமா, அந்த மனசு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு, அவனை மாதிரி ஒரு பியூரான ஹார்ட்டை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அதுதான் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னு. ஹீரோவும் அப்புறம் எதுக்காக அவனை நீ இன்னும் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா, நீ என்ன லவ் பண்றன்னு நினைச்சிட்டு இருக்கான், சோ அவன்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுன்னு சொல்றாங்களா. அதுக்கு ரூபியும் மறுபடியும் நீ பேச்ச மாத்திர பத்தியா, ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணை எப்படிடா நீ லவ் பண்ணாம இருப்ப, அவ எவ்வளவு அழகு தெரியுமா, அவளுக்கு பின்னாடி எத்தனை பசங்க போவாங்க தெரியுமா, அவளெல்லாம் உனக்கு பிடிக்கலையான்னு. அதுக்கு ஹீரோவும் யார் சொன்னா பிடிக்கல அப்படின்னு, எனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்களா. ரூபியும் ஏய் நீ இப்ப என்ன சொன்ன, ஹீரோயினும் உனக்கு பிடிக்கும்னு சொன்னியான்னு. ஹீரோவும் ஆமா பிடிக்கும் தான் சொன்னேன், சரி நான் கிளம்புறேன் பை பை அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ரூபிக்கு சிரிப்பு அடக்க முடியல. சோ ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க, ஆனா சொல்லிக்கல அப்படின்றே தெரியுது. ஊஜியும் ரூபியும் லவ் பண்றாங்க, ஆனா இன்னும் கிளியரா சொல்லிக்கல. சோ இவங்களோட லவ் ட்ராக் இனி எப்படி போகும் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோ ஆன்ஷி எப்படி காப்பாத்துவாங்க, யூ இனி டார்க் ரிவர் கூட சேர்ந்துட்டு என்ன அடுத்து பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய்.